சிவான் தூச்சிட்டோம்லம்மா. தொடங்கலாமா? சிவான். தொண்டைதான் சரியாகவே இல்லை. நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாவுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. விடியதன் உருவுமை கொளமிகு கரியது வடிகொடு தனது அடி வழிபடும் அவர் இடர் கடி கணபதி வர அருளி நன்மிகு கொடை வடிவினற்பயில் வலி வலம்புரையிறையே நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன் தன் தென் கடம்பை திருக்கரக்கோயிலான் தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே. சைவத்தின் மேற் சமயம் வேறு இல்லை அதிச்சார் இவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த தீத்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாயம் உயிர் துணையே. திருஞான சம்பந்தர் துதி. வேதநெறி தழித்தோங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்தெழுத சீதவளவயற் புகழி திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம். நால்வர் பெருமக்கள் திருவடிகள் போற்றி போற்றி, தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி, 60 நாயன்மார் திருவடிகள் போற்றி போற்றி, அகச்சந்தான புறச்சந்தான திருவடிகள் போற்றி போற்றி, எம்மை இந்த சிவநெறியிலே ஆட்படுத்திய எமது தீட்சா குருநாதர் பாத கமலங்கள் போற்றி, மற்றும் இந்த இணையத்தில் இணைந்திருக்கும் சிவாடியார் பெருமக்கள் மற்றும் ஏனைய சிவநேச செல்வர்கள் திருவடிகளை மனம் மொழிமை ஆகிய முக்கரணங்களால் வணங்கி வழிபடுகின்றேன். அப்பர் அருள் நென்மன்றம் என்னும் அமைப்பை இயக்கி வரும் சிவ சாந்தா சண்முகம் அவர்களது திருவடிகளை வணங்குகிறேன். இந்த குழுமத்தில் உரையாற்றக்கூடிய சீரடியார் பெருமக்களையும் அவர்களை ஆற்றுப்படுத்தி நல்லுரைகளை தொகுப்புரையாக நல்கின்ற சிவ கோமல் சேகரையா மற்றும் புலவர் சோ ராசமாணிக்கம் ஐயா அவர்களையும் மனம் மெய்மொழிவற்றால் அடியேன் வணங்குகின்றேன். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து என்ற வகையிலே திருஞான சம்பந்தர் அருளிய 2வது திருமுறையில் 102வது திருப்பதிகமாக உள்ள சிரபுரம் எனும் சீர்காழி திருப்பதிகத்தை பொருளுடன் இயன்ற வகையில் சிந்திப்பதற்கு இன்று குருவருள் திருவருள் கூட்டியுள்ளது. சிரபுரம் என்னும் சீர்காழி திருத்தலை அருளப்பட்டதாகும். நமக்கெல்லாம் தெரியும், சீர்காழிக்கு 12 பெயர்கள் உண்டு. அந்த 12 திருப்பெயர்களை சொன்னாலே நம் வினைகள் நீங்கும். தினமும் சொல்ல வேண்டும். பிரம்மபுரம், வேணுபுரம், புகலி, வெங்குரு, தோணிபுரம், பூந்தராய், சிரபுரம், புறவம், சண்பை, காழி, கொச்சவயம், கழுமலம். இது எல்லாரும் சொல்லப்பட்டதுதான். ஒரு பெயருக்கு ஒரு பெயர் காரணம். பார்க்கடல் கடந்து தேவர்கள் அமுதம் கடைந்து தேவர்களும் அவசரங்களும் கடைந்து எடுக்கும் பொழுது நஞ்சு உண்டாயிற்று. பெருமான் எல்லாம் பண்ணி எடுத்துக்கிட்டாரு. அப்புறம் அமுதத்தை தேவர்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. திருமால் தான் எல்லாருக்கும் வழங்கிட்டு இருக்காரு. அப்போ ஒரு அசுரன் என்ன பண்றாரு, தேவ வேடை வாங்கி அசுரர்கள் கொடுக்கல, என்ன பண்றாரு, தேவர்கள் மட்டும் கொடுக்குறாரு. ஒரு அசுரன் தேவ வேடத்துல வரிசையில இன்னும் வாங்கிட்டு போயிடுறான். வாங்கியாச்சு, அமுதம் வாங்கிட்டு போயிடும் சொல்றான். இதை சூரியன் சந்திரன் பார்த்துடுறாங்க. அவங்க திருமால் காட்டி கொடுத்துட்றாங்க. திருமால் கோவம் அதை எடுத்து கொடுக்குற சட்டுவம் சொல்லுவோம் இல்லையா, அந்த கரண்டி, அதால அவன் தலையை துண்டிச்சிடுறாரு. அப்ப அவன் தலைப்பாகம் உடல் நாகமாகவும், உடல் மனித உடல் தேவ அசுர உடலாகவும், தலை நாகமாகவும் அப்படி ஆகிவிடுகிறது. அவன் வழிபட்ட தலம் என்று சொல்வார்கள் சிரபுரம்.
பாவ விமோசனம் பெற்றது. அதான் சிரபுரம் என்ற பெயர் காரணம். காழிப்பிள்ளையார் முதல் தால யாத்திரையாக தோடடீஸ்வரர் முதல்ல பாடுறாரு. அதுக்கப்புறம் முதல் தல யாத்திரை திருக்கோலக்கா போடுறாரு. ஒரே ஒரு தலம் தான் திருக்கோலக்கா மட்டும் மடையில் வாழை பயந்து பொற்றாலும் பெற்றது. திரும்ப சீர்காழி வந்துடுறாரு. இரண்டாவது தல யாத்திரை நனிப்பள்ளியிலேருந்து தொடங்குறார். திரு நனிப்பள்ளி, திரு தலைச்சங்காடு, திரு வலம்புரம், திரு பல்லவனீச்சரம், காவிரி பூம்பட்டினத்து பல்லவனீச்சரம், திரு சாய்க்காடு, திருவெண்காடு, திரு தென் திருமலாய் இதோட முடிச்சுக்கிட்டு மறுபடியும் சீர்காழி வர்றார். திரு நனிப்பள்ளியில் ஆரம்பிச்சு திருமலாயில முடிக்கிறாரு. ஒவ்வொரு தலையாத்திரை முடிச்சு திருப்பி வந்துடுவார் இல்லையா, மீண்டும் சீர்காழி வருகிறார். 2 தலையாத்திரை முடிஞ்சு போச்சு. அவ்வாறு சீர்காழி விரும்பிய ஞானமண்ட பிள்ளையார் அங்கு தங்கியிருந்து பெருமானை போற்றி பரவி பதிகம் பாடுகிறார். இந்த ஒரு பதிகம் தான் கிடைச்சிருக்கு நமக்கு. தேவச்சேக்கிழார் வாக்குல சொல்றாரு, தோணி வீட்டிருந்தார் தம்மை தொழுது நின்று தூய ஆணியாம் பதிகம் பாடி, ஆணியாம் பதிகம் சொல்றார், தூய ஆணியாம் பதிகம் பாடி அருட்பெரும் வாழ்வு கூற சேனுயர் மாடம் ஓங்கும் திருப்பதி அதனில் செய் வேணியார் தம்மை நாளும் போற்றிய விருப்பின் மிக்கார். இதுக்கு சீக்கிய கவி சிவகவிய விளக்கம் சொல்றாரு. ஆணியாம் பதிகம் என்றால் உலகில் ஏனைய பதிகங்களை எல்லாம் காண்பதற்கு அளவுகோல் போன்ற பதிகமா அது. ஆணி பொண்ணு சொல்லும் இல்லையா, பொண்ணிலே சிறந்த பொண்ணு. இதுல ஒரு இன்னொரு சிறப்பு இருக்கு. நான் இந்த பதிகத்தை வரும்போது நம்ம சிந்திக்கலாம். 4வது பாடல ஆணின்னு அந்த திருவார்த்தை வருது. அதை வச்சு அது ஆணியாம் பதிகம் பாடி அருட்பெரு வாழ்வு கூற சேனுயர் மாடம் ஓங்கும் திருப்பதி அதனில் செய்ய வேணியார் தம்மை நாளும் போற்றிய விருப்பின் மிக்கார். ஒரு பதிகம், அந்த ஒரு பதிகம் தான் படிச்சிருக்கு. அதுக்கப்புறம் 3வது தலையாத்திரை பெறப்பட்டாரு. சிரபுரம் தொழுதழ வல்வினை அடையாவே என்று தலைப்பு கொடுத்திருக்காரு அம்மா. இந்த பதிகம் முழுக்கவே வினை நீக்கம்தான். பெருமான் சம்பந்த காழிப்பிள்ளையார் நமக்காக எவ்வளவு கருணையோட ஒரு பதிகம் பாடியிருக்காரு. நம்மளோட நல்லதுதான் பாடுறாரு. நெடுங்கலம் போய் இடர்களையும் பதிகம் பாடுறாருன்னா அவரோட இடர்களையத்துக்காக பாடல, அடியார் இடர்களையா நெடுங்கலமேவனே இப்படிதான் பாடுறாரு. அது மாதிரி நம்மளோட வினை நீக்கத்துக்காக தான் பாடியிருக்காரு. ஒவ்வொரு பாடலிலும் பெருமானை தொழுது வழிபட வினை நீக்கம் நிகழும் என்று குறிப்பிடுகிறார். அதான் சிரபுரம் தொழுதழ வல்வினை அடையாவே தலைப்பு. தொழுவார் அவர் துயராயன தீர்த்தல் உண தொழிலேங்கிறார் சுந்தரர் முதல் பதிகத்திலே. சித்தாபிரசடி பாட்டுல தொழுவார் அவர் துயராயன தீர்த்தல் உணது, அவரோட தொழிலாம் யார் தொழுறாங்களோ அவங்க தீர்ப்பார். தன்னை அடைந்தார் வினை தீர்ப்பதென்றோ தலையாயவர் தன் கடன் ஆவதுதான் அப்பர் சாமி வாக்கு. சாமி அடைஞ்சா நமக்கு வினை தீர்ப்பார். நம்ம தொழணும், தொழுதா வினைகள் போகும். இதெல்லாம் நமக்கு திருமறைகள் எல்லாமே நமக்கு அருளாளர்கள் நமக்கு கொடுத்த அமுதங்கள். ஆன்மவர்காய நாம் எதனால் துன்பப்படுகிறோம், அதிலிருந்து விடுபட உபாயம் என்ன என்பதை கூறுவன திருமுறைகள். நமக்கு நம்ம சைவத்துல தான் எளிமையான வழிபாடு. பூம் நீர் இருந்தா போறோம், நாமும் சொன்னா போறோம், 5 எழுத்து சொன்னா போதும். மற்றவங்க மாதிரி இதெல்லாம் கிடையாது. நமக்கு எப்படி வழிபாடு செய்ய வேண்டும், எப்படி தவம் செய்ய வேண்டும், இவையெல்லாம் கூறுவன திருமுறைகள். சைவத்துல 2 தாங்க, விடுதல் பெறுதல். விடணும், ஒண்ணு பெறணும். எதை விட்டா எதை பெறலாம், எதை விடணும், எதை விட வேண்டும், எதை பெற வேண்டும். பாசை நீக்கம் திருவடி பேரு. வினையை நீக்கம், வினையை நம்ம நீக்கிக் கொள்ளணும். எப்படி நீக்கிக் கொள்றதுக்கு பல உபாயங்கள் இருக்கின்றன. பல வகையில் நமக்கு வினைகள் வருது. சஞ்சீதம் அந்த தொகுப்பிலிருந்து நமக்கு பிரார்த்தம் கொண்டு வந்திருக்கோம். அந்த வினையை கழிக்க போக போக நம்ம இன்னும் ஆகாமியம் சேர்த்துக்கிறோம். இப்படி வினை கூட்டம் தொகுப்பு சேர்ந்துகிட்டே இருக்குது. இப்போ இந்த வினையை நீக்கி கொண்டால் நமக்கு கிடைக்க வருது திருவடி பேரு. வினைகளை விட்டால் நமக்கு திருவடி பேரு, முக்தி என்கிற அதாவது கிடைக்கும் நமக்கு. அதுக்கு எல்லாம் அடிப்படை தொழுதல் என்ற வழிபாடு தான். இதை அடிப்படையாக வச்சா நமக்கு அறிவுறுத்துறார் திருஞான சம்பந்தர். அதனாலதான் சிரபம் தொழுது தூமலர் தூவி துதித்திரண்டு அரற்றின்றாரையும் அழுது காமற்று அரற்றின்றாரையும் எழுதும் கீழ்கணக்கு இன்னும் பிரீசனே. தொழுகிறவங்களையும் கணக்கு வச்சுக்கிறாரு, பொழுதுபோக்கு பிறக்கிறவங்களையும் கணக்கு வச்சுக்கிறாரு. தொழுகிறவங்களையும் ஈசன் கணக்கில் வைக்கிறாரு, தொழுது வழிபாடு செய்யாமல் பொழுதுபோக்குறவங்க கணக்கு வைக்கிறாங்க. இப்போ தொழுகிறது வந்து ஒரு இதான் திருஞான சம்பந்தர் நமக்கு சொல்லி பார்க்கிறாரு. ரொம்ப ரொம்ப நல்ல முறையில சொல்றாரு அவரு. நீனாலும் நன்னெஞ்சே நினை கண்டாய் ஆரறிவார் சானாலும் வாழ்நாளும்
யாருக்கு தெரியும் எப்ப சாக போறோம், எப்பத்தான் நான் இருக்க போறோம். சாய்காட்டும் பெருமார்க்கே ஊனாலும் தலை சுமப்ப புகழ்நாமும் செவி கேட்ப நானாலும் நவீன்றத்தை பெறலாமே நல்வினையே. ஆனா நஞ்சம் கேட்குமா? மறுபடியும் சொல்றாரு, ரொம்ப நண்பா தான் சொல்றாரு. மருந்து அவை மந்திரம் மறுமை நன்னெறி அவை மற்றும் எல்லாம் அருந்தையர் கெடும் அவர் நாமமே சிந்தித்தை. ஒண்ணுமே பண்ண அவர் நாம சிந்தை பண்ணுப்பா அப்படிங்கிறார் திருநெல்வேலி பதிகம். அருந்தையர் கெடும் அவர் நாமமே சிந்தித்தை நன்னெஞ்சமே பொருந்து தன் புறவினில் கொன்றை போன்று சொரிதர துன்று பைம்பும் செருந்தி செம்பன் மலர் திருநெல்வேலி உரை செல்வர்தாமே. உனக்கு வினை கடனுமா? திருநெல்வேலி போ, 1,00,000 உண்டியல்ல போட்டுவா. அப்படி சொல்லல. மருந்து அவை மந்திரம் மருமை நன்னெறி அவை மற்றும் அருந்தேர் கெடும் அவர் நாமமே. திருநெல்வேலி இருக்காரு அந்தவர் நெல்லையப்புறம் நாம சிந்தை பண்ணப்பாங்கிறாரு. நன்னெஞ்சமே நல்ல எப்பயும் நல்ல நெஞ்சமேங்கிறாரு. நீ நானும் நன்னெஞ்சனார். அதுல இதுல நன்னெஞ்சே சொல்றாரு. நெஞ்சம் கேட்குமா? கேட்கல, அலட்சியப்படுத்திடுச்சு. கோழியில கொஞ்சம் கடைஞ்சுக்கிறார். நாளாய போகாமே ஒரு நாள் கூட விடாம நஞ்சனையும் கண்டனைக்கு நஞ்சனையும் சிவருமான் ஆளாய அன்பு செய்வோம் மட நெஞ்சே கொஞ்சம் மட நெஞ்ச கொஞ்சம் கடிதம் சொல்றாரு. அரண் நாமம் கேளாய் நாமத்தை கேளுப்பா அப்படிங்கிறார். என்ன கேட்டா என்ன நடக்கும்? நம் கிளை கிடைக்கும், சந்தை வளரும்பா, நல்லா இருப்ப நீ. கேடுபடா திருமருளி கோளாய் நீக்கும் உன்னோட கோள்கள் உன்னோட வினைகள் எல்லாம் நீக்குவான் அவன் கோழிலியம் பெருமான்னு சொல்றாரு. இது போல நம்ம தொழுவதான் எல்லா திருமறைகளும் வலியுறுத்துறாங்க என்று சொல்லி முதல் திருப்பாடல் நட்டராகம். திருச்சிற்றம்பலம். அன்னமென்னடை அறிவையோடி நீதுரை அமரர்தம் பெருமானார் மின்னு செஞ்சடை வெள்ளருக்கம் மலர் வைத்தவர் வேதம் தாம் பன்னு நன்பொருள் பயந்தவர் பருமதில் சிரபுரத்தார் சீரார் பொன்னின் மாமலர் அடி தொழும் அடியவர் வினையொடும் பொருந்தாரே அடியவர் வினையொடும் பொருந்தாரே. அன்னம் என்னடை தொடங்குறாரு. அன்னம் என்னடை அறிவையோடு இனிதுரை அமரத்தின் பெருமானார். பெண்களோட நடைய அன்னத்துக்கு அன்னத்துக்கு ஒப்பிடுறது. உமாபதேவிய நடைய பல பாடல்களை சொல்லியிருக்காரு. மெல்லிய நடையுடைய அம்மையம்மையோடு அண்ணனடை மென்னடை அறிவையோடு இனிது உரைகின்ற பிராட்டி நடை அன்னத்துக்கு ஒப்பிடுகிறார். அறிவையோடு இருந்த எம்பெருமான்கிறது பெருமானுடைய அம்மைப்பர் கோலம். இருக்கட்டிலே தொன்மையான கோலம் சொல்லுவோம். தொன்மை கோலமான அம்மைப்பர் கோலத்தை இங்கு குறிப்பிடுகின்றார். ஏன்னா தோடுடைய சிவன் முதல்ல பார்த்து அவர் அடிக்கடி ஒரு குறிப்பிடுவார். போகமார்த்த பூன்மலையால் தன்னோடும் பொன்னகலம் பாகமார்த்த பைங்கன் வெள்ளேற்றன் பரம்பேற்றுன்னு சொல்றார். வேயிறு தோழிபங்கன் வண்டார் உடல் அறுவையோடும் உடனாகி ஒரு பல பாடல்கள் இருக்கு. அம்மைப்பர் கோலத்தை வர்ணிக்கிறாரு. அன்னம் என்னடை அறுவையோடு இனிது உரை அமரர் தம் பெருமானர் மின்னு செஞ்சடை பிஞ்சகன்ற தலைக்கோலம் தடை மின்னுதான் மின்னுகின்ற செஞ்சடை. அதுல என்ன வச்சிருக்காரு? வெள்ளெருக்கம் மலர் வச்சிருக்காரு. வெள்ளெருக்கம் மலர் வைத்தவர். வேதம் தான் பன்னு நண்பொருள் பயந்தவர். வேதத்தை யார் வரைச்சா? சாமி தான் வரைச்சிருக்காரு. மறையுடையாய் தோளுடையாய் மறை வேதத்துக்குரிய சாமி தான். வேதியா வேதகிதா அப்பர் சாமி வாக்கு. வேதம் ஓதி வெண்ணூல் போண்டு திருப்பழனத்துல. வேதம் தான் அடிப்படை. வேதம் நம்ம இந்த தமிழ் மறையுது, சமஸ்கிருதத்துல அந்த வடமொழியில வேதம் அவர் சாமி பண்ணதான் எல்லாமே. அந்த வேதத்தை பண்ணவர் சாமின்னு சொல்லி சொல்றாரு. வேதம் தான் பன்னு நன்பொருள் பயந்தவர். எங்க இருக்காரு? பருமதில் சிரபுரத்தார் சீரார் சிறப்புடையவர். பொன்னின் மாமலர் அடிதொழும் அடியவர். அவரோட திருவடி தொழுகின்ற அடியவர்களுக்கு வினையோடும் பொருந்தாரே. பருமதில் சிறப்புறத்தான பெரிய மதில்களால் சூழப்பட்டு சிறப்புறத்தை எழுந்து அருளியிருப்பவர். ஈரார் பொன்னின் மாமலரடி தொழும் அடியவர். சிறப்புடைய புகழான தம் அழகிய மலர் போன்ற திருவடிகளை தொழுது அடியவர் வினையோடும் பொருந்தாரே. திருவடிதான் எல்லா இடத்துலையும் கற்பனை கடந்து சோதி கரணிய உருவமாகி அற்புத கோல நெடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வேகம் சிற்றம் பொறுப்புடன் நடம் செய்கின்ற பூங்கடல் போற்றி. கடலை தான் போட்டணும். திருவடிகளை தொழ வேண்டும். திருக்குறள்ல முதல் அதிகாரத்துல பார்த்தோம்னா கடவுள் வாழ்த்துல 6-7 குறள்ல சொல்றார்.
கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாளறிவன் நற்றால் தொழாரெனில் அவனோட திருவடி தொழலன்னா மலர்மிசை எய்கினான் மானடி சேர்ந்தார் நிலைமைசி நீடு வாழ்வார். அவனோட திருவடி சேரார் நீடு வாழ் நிலைமைத்துல வாழ்வார். தனக்குவமை இல்லாதான் யாரு சிவபெருமான் தான். தனக்குவமை இல்லாதான் சேர்ந்தவர்க்கு அல்லால் பிற வாழி நீத்தல் அரிது. தாழ் வருது திருவடி வருது. கோளில் பொறியில் குணமில்லவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. என் குணத்தான் யாரு சிவபெருமான் தான். சிவபெருமான திருவடி வழங்கா தலையெல்லாம் இதெல்லாம் தலையா அப்படின்னு கேட்கிறார். பிறவி பெருங்கடல் நீந்துவார் 10வது குறளை சொல்றார். பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார். பிறவியத்தை நீந்த தாண்ட முடியாது, நீ யாரும் தாண்ட முடியாது. இறைவனடி சேர அடி திருவடி சேரலைன்னா திருவடி சேர்றதுக்கு பாச நீக்கம் திருவடி பேர் பாச நீக்கணும். அப்படி அத அவர் எப்படிப்பட்டவர்? அமரர்களுக்கு தலைவர், சடையில் வெள்ளருக்கு வைத்தவர், உமாதி இடப்பாகம கொண்டவர், வேதங்கள் மற்றும் உபநிடதங்கள் வழியே நல்ல பொருள்களை அருளியவர். அவர் எங்கே இருக்கிறார்? சிறப்பத்திருக்கிறார். என்ன செய்ய வேண்டும்? அவர் திருவடிகள் தொழ வேண்டும். 2வது திருப்பாடல். கோலமாகரி உரித்தவர் அறவோடும் ஏன கொம்பு இள ஆமை சால பூண்டு தன் மதியது சூடிய சங்கரனா தம்மை போலத்தம் அடியார்க்கும் இன்பு அளிப்பவர் பெருங்கடல் விடம் உண்ட நீலத்தார் மிடற்று அன்னலார் சிரபுரம் தொழ வினை நில்லாவே. கோலமா கரிவுறுத்தவர். அவர் மேல யானை ஏவி விட்டாங்க. பல படங்கள் நமக்கு சான்று இருக்கு. போர்த்தாய் அங்க ஒரு யானையின் ஏறிரு தோல். அப்புறம் சாமிகள் முதல் பதிகத்துல கடைசியில பாடுறாரு. கோலமா கரிவுரித்தவர் அறவோடும் ஏனக்கொம்பு, அரவுன பாம்பு, அறவோடும் ஏனக்கொம்பு இள ஆமை சால பூண்டு தன்மதி அது சூடிய தலைக்கெல்லாம் என்ன பாக்குறோம் அதை அப்படியே பாடுறாரு. அரவு அணிந்திருக்காங்க, பாம்புகள் அணிந்திருக்கிறாரு, பன்றியோட கொம்பு அணிந்திருக்கிறாரு, இளம் ஆமை அணிந்திருக்காரு. முற்றலாமை இளநாக முதல் தோழி பாடல அதே குறிப்பு தான். ஆமை சால பூண்டு தன்மதி அது சூடிய சங்கரனார். சங்கரனார்னா இன்பம் அளிப்பவருங்க. சங்கரனால் இன்பம் அளிப்பவர். சங்கரனார் தம்மை போல, சங்கரனார் தம்மை போல தம் அடியாருக்கும் இன்பம் அளிப்பவர். சாமி என்ன பண்றாரு? அவர்கிட்ட என்ன இருக்குதோ அதை அப்படியே கொடுக்குறாரு. அவர்கிட்ட இன்பம் மட்டும்தானே இருக்குது. உயிர்கள் தான் இன்பம் துன்பம் எல்லாம் கஷ்டப்படுது. நல்வினை தீவினை கேட்ப. சாமிக்கு துன்பமே தெரியாது. அதனால இன்பம்ங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அவருக்கு. தம்மை போல தம் அடியாருக்கும் இன்பு அளிப்பவர். என்ன பண்ணார்? பெருங்கடல் விடமுண்ட நீலத்தார். கடல்ல நஞ்சு இருந்தது, நஞ்ச அவர் எடுத்துக்கிட்டாரு. அமுதத்தை தேவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறாரு. இது கருணை. நீலத்தான் திருநீலகண்டம். விடமுண்ட நீலத்தார் மிடற்று அண்ணலார் சிரபுரம் தொழ வினை நில. அப்படிப்பட்ட பெருமான் இருக்கிற சிரபுரத்தை தொழ வினை நில்லாவே. அந்த ஊரை தொழுதாலே விலை போயிடுங்கிறாரு. ஒரு கடல் விடமுண்ட, பெரிய கடல் தோன்றிய விடமுண்ட நிலத்தார். சங்கரன் தமக்கு இன்பம் அளிப்பவர். நீலகண்டம் கருணை அடையாளம். சிற்றிற்கிறங்கி காய்ச்சன ஆலமுண்டாய் அமுதுண்ண கடையவனே. திருவாசகம். தேவர்கள் அமுது உண்ண முதலென்றார்கள். பெருமான் ஆலமண்டத்து முதல்ல நிற்கிறாரு. அப்போல தம்மை போல தம் என்ப முக்கியமான வரி என்று குறிப்பிடுவது சிந்திக்க வேண்டிய ஒன்று. தம்மை போல தம் அடியாருக்கும் இன்ப அளிப்பவர். பெருமானது என் குணங்கள்ல 8 குணத்துல தன்வயத்தன் தூய உடம்பினன் இயற்கை உணர்வென முற்றும் உணர்தல், இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்குதல், பேரருள் உடைமை, முடிவில் ஆற்றல் உடைமை, கடைசியா சொல்றது வரம்பில் இன்பம் உடைமை. அவனுக்கு இங்கே துன்பம் இல்லை, எல்லாம் இன்பம் தான். அது அளவில்லாத இன்பம். அப்ப தன்னை வழிபாட்டாதான் வரது. வரம்பில் இன்பம் உடைய அவன் என்ன இருக்குதோ அவர் கொடுக்குறான். ஒரு லைட் போஸ்ட் இருக்கு, 30 அடி தள்ளி ஒரு லைட் போஸ்ட் இருக்கு. நம்ம அந்த லைட் போஸ்ட் வெளிச்சம் வருது, அது கீழே நேரம் வெளிச்சம் கிடைக்கும். நமக்கு 2க்கு இடையில இருள் தான் இருக்கும். நம்ம சாமிகிட்ட போனோம்னா நம்ம வெளிச்சம், நமக்கு அருள் கிடைக்கும். இதுதான். அப்ப நம்ம சாமியை வழிபாடு பண்ணா, சாமியை தொழுது வணங்கினா, சாமி சிந்திச்சிருந்தா அவன் நினைப்பார் மனும் கோயிலா கொண்டான், நமக்கு அருள் பண்றான். அதான் சொல்ற. தம்மை போல தம் அடியார் பின்பளிப்பவர். இந்த பாடல் மறுபடி பார்ப்போம். கோலமா கரி உரித்தவர் அறவோடும் ஏன கொம்பு இள ஆமை சால பூண்டு. இதோடைய உருவம். தன்மதியை சூடிய சங்கரனார் தம்மை போல தம் அடியார்க்கும் இன்பு அளிப்பவர்.
பெருங்கடல் விடமுண்ட நீளத்தார் மிடற்று அண்ணலார் சிரபுரம் தொழ வினை நெல்லாவே. எல்லாமே கருணையின் அடையாளம் தான். மதி சூழ்னது, அவருக்கு சந்திரனுக்கு அருள் பண்ணது, விடத்தை கொண்டு கண்டத்தில் அடக்கிக்கிட்டது. எங்க உயிர்கள் தேவர்களுக்காக விடத்தை உண்டாரு, கீழே போன உயிர்கள் அழிஞ்சிருமேங்கிறத கண்டத்தில் அடக்கிக்கிட்டது. எவ்வளவு பெரிய கருணை! இது நம்ம கருணை தெரியாம நம்ம சாமி இது பண்ணிட்டு இருக்கோம், வழிபடாம இருக்கோம் அப்படின்னு சொல்றோம். அப்படிப்பட்ட சிரபுரத்து பெருமானை வழிபட நம்முடைய இன்ப துன்ப வினை நெல்லாவேங்கிறார். சிரபுரம் வினை நிற்காது என்று சொல்கிறார். உயிர்கள் தான் இன்பம் திரும்ப இரண்டும் அனுபவிப்பவை. அழகிய பெரிய படிப்படியாக அழகிய பெரிய யானை உரித்தவரும், பாம்பு பன்றின் கொம்பு இளமையான ஆமையின் ஓடு ஆகிய பொருட்களை மிகவும் அழகாக தனது திருமணியில் பூண்டவரும், குளிர்ந்த பிறைச்சந்திரனை தனது சடையில் சூடியவரும், இன்ப வடிவனாக இருப்பவரும் ஆகிய சிவபெருமான் தான் அனுபவம் இன்பத்தினை தனது அடியார்களுக்கும் அளிக்கின்றார். பேரிரட்சில் ஏற்படுத்தும் கடலிலிருந்து பொங்கி எழுந்த விடத்தினை உட்கொண்டு தேக்கியதால் தனது கழுத்தினில் நீல நிறுத்து கரையினை உடைய தலைவராகிய சிவபெருமான் சிரவரம் தலத்தில் வருகின்றார். அந்த இறைவனை தொழும் அடியார்கள் வினைகள் முற்றிலும் நாசமாகி அத்தகைய அடியாருடன் பிணைந்து நில்லாமல் விளைவிடும். எவ்வளவு அழகா காகிப்பிள்ளை அருள் பண்ணியிருக்காரு. 3வது திருப்பாடல். மானத்தின் புய பரிசிலை பார்த்தனை தவம் கெட மதித்தன்று காணத்தே திரி வேடனாய் அமர் செய்ய கண்டருள் புரிந்தார். பூந்தேனை தேர்ந்து சேர் வண்டுகள் தீரிதரும் சிரபுரத்து உரையங்கள் ஓனை கும்பிடும் அடியரை கொடுவினை குற்றங்கள் குறுகாவே. கொடுவினை குற்றங்கள் குறுகாவே. அடியார கொடுவினை வினைகள்னு கிளாசிபிகேஷன் வைக்கிறாரு. கடுவினை, கொடுவினை, அருவினை, இவ்வளவு எத்தனை வினைகள். ரொம்ப கொடுமையான வினை கூட நம்ம தாக்காது. அவ்வளவு பெரிய சிறப்பான பதிகம் சுவாமி சொல்றாருன்னா அது கண்டிப்பா நடக்கும். ஆணை நமது 5 பதிகம் பாடினவர் இல்லையா, எப்படி நடக்காம இருக்கும். மானத்தின் புய வரி சிலை பார்த்தனை தவம் கடம் வைத்தன்று. பார்த்தன் அருள் புரிந்ததை இந்த வரலாற்ற இந்த புராணத்துல முதல் வரியில குறிப்பிடுகிறார். மகாபாரதத்துல அர்ச்சனனுக்கு இந்த கௌரவோட போரிடுறதுக்கு இந்த பாசுபதாஸ்திரம் இருந்தா சரியா இருக்குன்னு கிருஷ்ணர் தான் இது சொல்றாரு. அது யார்கிட்ட இருக்கு? சிவபெருமான்ட்ட தான் இருக்கு. அது ஒரு தடவை தான் இது உபயோகப்படுத்த முடியும். அப்ப தவம் இருக்கிறான். சிவபெருமான் ஒரு வேடர் வேடத்துல பார்வதியை அழைச்சிட்டு வந்துடுறாரு. காட்டுல தவம் இருக்கான். அவனை போய் வம்பு பண்றாரு. என்ன பண்ற நீ? அவன் கவனிக்கல. திருப்பியும் அவனுக்கு மறுபடியும் சீண்டாரு. இங்க ஒரு மான் போச்சு பாத்தியா, இது போச்சு பாத்தியான்னு இருக்கிறாரு. நான் பார்க்கலைங்கிறேன். கடும் தவம் பண்றேங்கிற, அவன் பார்க்கலைங்கிற அப்படின்லாம் வம்பு பண்றாரு. அவனுக்கு கோவம் வருது. அவனுக்கு கோவத்தை கிளப்புறாரு, கோவத்தை வர மாதிரி. அப்புறம் பாரு ஒரு பன்றி வருது, அதை விரட்டுன்னு சொல்லி போய் 2 பேரும் போய் இது பண்றாங்க. அவனோட வலிமையை சோதிக்கிறார். தவத்தின் வலிமையை அவன் சோதிச்சு கொடுக்கிறாரு. அதான் பெருமை வானத்தின் புய வரி சிலை. மானத்தின் புயனா ஒரு புயனா வலிமை மிக்க தோல் வில்திறனில் சிறந்திருந்த அர்ஜுனனை அவன் தவம் கெடுமாறு செய்து அவனை மதித்து கானகத்தில் ஒரு வேடனாய் சென்று அவனை எதிர்த்து அமர் செய்யும் அவன் ஆற்றலை கண்டு அவன் போரிட வைக்கிறார். போட்டுட்டு அப்புறமா அருள் பண்றார். ஆற்றலை கண்டு அருள் புரிந்தவரும் காணத்தே திரிவேடனாய் அமர் செய்ய கண்டு அருள் புரிந்தார். தேனை தேர்ந்து சேர் வண்டுகள் திரிதரும் சிறபுரத்துறை. சிறபுரத்துல என்ன இருக்கு? வண்டுகள்லாம் தேனை தேர்ந்தெடுத்து அங்க அதை வளத்தை குறிப்பிடுகிறார். தேர்ந்து மலர் வளம் சூழ்ந்த சிறபுரத்துறை எங்கள் தலைவரும் ஆகிய பெருமானாரை கும்பிடும் அடியவரை கொடுவினை குற்றங்கள் குறுகா. அமர்ன்னு சொல்றாரு. அமர்ன்றா விரும்பி செய்யும் போர், பகைத்து செய்யும் போர் இல்லை. இவரே விரும்பி போர் ஏற்படுத்திக்கிறார். வம்பு வளர்க்கிறார். பகையன்ற போர் பண்ற பகையில பண்ற போர் வேற. இது அமருங்கிறது விரும்பி செய்யும் போர். அது அர்ஜுனோட சும்மா வம்பு விளையாட்டுக்கு சண்டை போடுறங்கிற இது பண்ணி அவனை வம்புக்கு எடுத்து அவனுக்கு அவனை தவத்தை சோதிச்சு வலிமையை சோதிச்சு அவனுக்கு அருள் பண்றாரு. அப்படிப்பட்ட பெருமானார் என்று பெருமை வைக்க கடைசியில் என்ன சொல்றாங்க? அந்த கொன்னை தலைவனை கும்பிடும் அடியரை கொடுவினை குற்றங்கள் குறுகாவே. 4வது திருப்பாடல். இந்த பாடல் தான் ஆணி பொண்ணுன்னு சொல்றது. மானி தன் உயிர் மரித்துணை வந்த அக்காலனை உதை செய்தார்
பேணி உள்கு மெய்யடியவர் பெருந்துயர் பிணக்கருத்து அருள் செய்வார். வேணி வெண்பிறை உடையவர் வியன் புகழ் சிரபுரத்து அமர்கின்ற ஆணி பொன்னினை அடிதொழும் அடியவர்க்கு அருவினை அடையாவே. மானி, மானின்னா 12-16 வயதுக்குள்ள சிறுவர்களை வயது குறைந்தவர்கள் மானின்னு சொல்றது. மார்க்கண்டேயர், திருத்தொண்டவங்கெல்லாம் சொல்றது மானி. மானிங்கிறது தண்டி சார், இவங்கெல்லாம் மானியில் வருவாங்க. மானி தன் உயிர் மதித்து உணவந்த அக்காலனை உதவி செய்தார். காலசம் சமாரஸ் பண்ணதை இந்த வரலாறு முதல் வரியில குறிப்பிடுகிறார். பேணி உள்கு மெய்யடியவர் பெருந்துயர் பிணக்கருத்து அருள் செய்வார். பேணி போற்றி வழங்குகின்ற போற்றுகின்ற அடியார்கள் உள் வாங்கி அடிகிற மெய் அடியார்களிட பெருந்துயர் பிணக்கருத்து, அந்த பெருந்துயர்களை அறுத்து அருள் செய்கிறவர். வேணி வெண்பிறை உடையவர், தலையில ஒரு பாடலில் வருது மதி சூடியது, தலையில சூடி இருக்கிறது. வேணி வெண்பிறை சூடியவர், வேணி சூடியிருக்காருன்னு நதியை சூடியிருக்கிறார். வெண்பிறையை உடையவர் வியன் புகழ் சிரபுரம், புகழ்ந்த சிரபுரம், சிரபுரம் அங்கு அமர்கின்ற ஆணி பொன்னினை அடிதொழும் அடியவருக்கு அறிவினை அடையாவே. மார்க்கண்டேயர்பால் கொண்டிருந்த அன்பினால் அவரை மிகவும் உயர்வாக மதித்த யமன் அவர் உயிரினை கவர்ந்து உண்ணும் பொருட்டு தானே நேரில் சென்ற போதிலும், அவன் தூதர்கள் அனுப்பல, அவனே வர்றான், நேரில் வரான் உயிரை எடுத்துட்டு போறதுக்கு. நேரம் முடிஞ்சு போச்சு, ஆயுட்காலம் முடிஞ்சது என்ற போதிலும் தனது அடியான் செய்து கொண்ட வழிபாட்டுக்கு இடையூறாக வந்த காலன் என்று அவன் மீது மிகுந்த கோபம் கொண்டு அவனை உதைத்து வீழ்த்தியவர் சிவபெருமான். மரக்கரணை பெருமான் பண்ணது மரக்கரணை. இது வேக வடி வந்து வர்றது. தனது சடைமுடியில் பிறைச்சிந்தனை அணிந்து ஆணிப்பொன் போன்று சிறந்த குணங்களுடையவராக புகழ்மிகுந்த சிரவரம் தளத்தில் அமர்ந்து உரையும் பெருமான திருவடிகளை தரும் அடியார்களை கொடிய துன்பங்கள் தரும் வினைகள் சென்று சாரா. ஒவ்வொரு பாடல்லையும் அது வினை நீக்க தாங்க. கடைசியில பாடிலாம் பாடிட்டு வினை நீக்க சொல்றாரு. எப்படிப்பட்ட திருவள் எப்படிப்பட்டவை? எண்ணுதற்கு எட்டா எழிலார் கடல் எறிஞ்சி, திருவாசு சொல்றாருல, எண்ணுதற்கு எட்டா எழிலார், அப்படிப்பட்டவர் யாரும் நினைச்சு பார்க்க முடியாது, அப்படிப்பட்டவர் திருவடிகள். இப்ப இந்த ஆணி பொன்னுங்கிறாரு. ஆணிங்கிறது தேருக்கு அச்சாணி இன்றியமையாது போல உலகத்தவரின் வாழ்வுக்கு சிவபெருமான் தூய்மையான அச்சாணியாக இருப்பதாக சம்பந்தர் குறிப்பிடுகின்றார். ஆணி பொன் என்றால் மாற்று குறையாத பொன், ரொம்ப சுத்தமான பொன். இந்த 916 அதுவுமே அவ்வளவு குவாலிட்டியான நல்ல மாற்று இருந்த ஆணி பொன் போன்றவரை, அப்படி போன்றவரை அடிதொழும் அடியவர்கள் அருவினைகள் அடையாவே. வினை நீக்க பாடல் தான் இது. 5வது பாடல், 5வது திருப்பாடல். பாரு நீரோடு பல்கதிர் அரவியும் பனிமதி ஆகாசம் ஓரும் வாயுவும் ஒன்கணல் வேள்வியில் தலைவனுமாய் நின்றார். சேரும் சந்தனம் அகிலோடு வந்திழி செழும்புனல் கோட்டாறு வாரும் தன் புனல் சூசிரபுரம் தொழும் அடியவர் வருந்தாரே. பாரு நீரொடு பல்கதிர் அரவையும் பனிமதி ஆகாசம் ஓரும் வாயுவும் ஒன்கணல் வேள்வி, 8 சொல்லிட்டாரு. வேள்வியில் தலைவன், வேள்வியில் தலைவனுமா என்றார். என்னது நமக்கு இந்த பாடல் நமக்கு திருநாவுக்கரசருடைய 94 திருத்தாண்டக ஞானிக்கு வரும். இருநிலனாய் தீயாகி நீருமாகி ஏமானாய் எரியும் காற்றுமாகி அருணில திங்களாய் ஞாயிறாகி ஆகாசமாய் அட்டமுற்றியாய் பிறனும் குற்றம் பெண்ணுமானும் பிறரும் தம்மரும் தாமையாகி நிறநிலை நின்றாகி நாளையாகி நிமிர்ப்பின் சடையடிகள் நின்றவாறே. பார்னா நிலம், நீர், பாரு நீரோடு பல்கதிர்களுடைய இரவி சூரியன், தன்மதி பனிமதிங்கிறது தன்மதி, ஆகாசம் ஆகாயம், ஓரும் வாயுவும் வாயு, ஒளிபருந்திய கனல் 7. 8வது வேள்வியில் தலைவனுமாய், வேள்வி தலைவன் 8 சொல்றாரு. அப்படி அப்படிப்பட்ட பெருமான் அட்டமூர்த்தி என்று அழைக்கப்படுகிறது. அட்டமூர்த்திக்கு ரொம்ப சிறப்பான ஒரு இது.
அமைப்பு. அட்டமூர்த்தி என்ற சிவபெருமான் சீர்காழி நகர் உரைகின்றார். அது எப்படி இருக்குதான், சந்தனம் மற்றும் அகில் மரத்தண்டுகளும் வேகமா பாய்ந்து வருவதும் செழிப்பான நீர்வளம் உடையதுமாகிய காவிரியின் குளிர்ந்த நீரினால் சூழப்பட்ட சிரபுரம் நகரத்துடைய பெருமான் அவரை தொழும் அடியார்கள் வருத்தம் தரும் வினைகள் நீங்க பெற்று வருத்தம் ஏதுமின்றி வாழ்வார்கள். இதுல ஊர்வலம் சொல்லப்படுது. ஊர்வலம் நல்லா இருக்குன்னாங்க சிவ வழிபாடு சிறப்பா இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லாட்டி என்ன சொல்றாரு அப்பர் சாமி, அவையெல்லாம் அடவி காடேங்கிறாரு. எங்க தானம் வெளிக்கலையோ சங்கு வெளிக்கலையோ எங்க திருக்கோயில் வழிபாடு இல்லையோ, திருக்கோயில் இல்லாதவரும் திருவில்லாதவரும் அவையெல்லாம் அடவிக்காடே, சுடுகாடு தான். இப்ப கோயில் இருந்தா அது நல்ல தலம், பெருமான் இருப்பார், வளங்கள் நல்லா இருக்கும். மூர்த்தி தலம் தீர்த்தங்கள் இப்ப சிறப்புற தலத்தை சிறபுரத்து தொழில்மடியவர்கள் சுவாமி பெருமான் சொல்லிங்க, சிறபுரத்து தொழில்மடியவர்கள் வருந்த மாட்டார்னு சொல்றார். பாரு நீரோடு பல்கதிர் அரவியும் பனிமதி ஆகாசம் ஓரும் வாயுவும் ஒன்கணல் வேள்வியில் தலைவனுமாய் நின்றார். சேரும் சந்தனமும் அகிலோடு வந்தெழி செழும்புணல் போட்டாறு வாரும் தன் புனல் சூழ் சிரபுரம் தொழும் அடியவர் வருந்தாரே. சாமி தொழில்தான் வினைகள் நம்ம நீங்க கொள்ளலாம். 6வது திருப்பாடல். ஊழி அந்தத்தில் ஒலிகடல் ஓட்டந்து உலகங்கள் அவை மூட ஆழி எந்த என்று அமரர்கள் சரண் புக வந்தரத்து உயர்ந்தார்தாம் யாழின் நேர்மொழி ஏழையோடி நீதுரை இன்பனெம் பெருமானார் வாழி மாநகர் சிரபுரம் தொழுதழ வல்வினை அடையாவே வல்வினை அடையாவே. ஊழி அந்தத்தில் ஒலிகடல் ஓட்டத்து உலகங்கள் அவை மூட. பழைய காலம் சங்கார காலத்துல நிலங்கள்லாம் நீருக்குள்ள போயிடும். உலகங்கள் எல்லா உலகங்களும் அழிஞ்சிருத்தன உலகங்கள் இருக்கு, சின்ன உலகத்துல இருக்கிறோம். எல்லா உலகங்களும் கடல் வந்து பிரளய அவ்வளவு நீர் வந்து கடல் வந்து நீரை உலகத்துல மூடிடும். அப்ப அமரர்கள் வந்து ஆழி எந்தை பெருமானே என்று அமரர்கள் சரண் புகுறாங்க, சரண் அடைகிறாங்க. வந்து அறத்து உயர்ந்தார்தாம். அப்ப சாமி வந்து இந்த தோணி மாதிரி மிதக்க வச்சு இது பண்றாரு. தோணி மிதக்குது இந்த இது மட்டும். அதான் இந்த தலத்துக்குள்ள சிறப்பு. யாரோட வந்தார்? யாழினேர் மொழி ஏழையோடு இனிதுரை இன்பம் அளிப்பவன். இப்பதான் நம்ம 2வது பாடல் பார்த்தோம். இன்பம் அளிப்பவன் பெருமானார். இன்பன் எம் பெருமானார் வாழி மாநகர் சிறபுரம் தொழுதழ வல்வினை அடையாவே. ஊழி அந்தத்தில் ஒலிகடல் ஓட்டந்தது உலகங்கள் மூட. சங்கார காலத்தில் உலகங்கள் அனைத்தும் கடல்களால் சூழப்பட்டு மூடப்பட ஆழி என்ற அமர்கள் சரண்புக. மூலமூர்த்தியே, என் தந்தையே, சாமியே காப்பாத்துங்க தலைவரே என்று கேட்கிறாங்க. எல்லாம் ஆபத்து வந்தாலும் தேவர்கள் சொல்லுவாங்க. இந்த அமுதம் கடையும் பொழுது அப்படிதான் நஞ்சு வரட்டும். அது வரைக்கும் தெரியல பெருமான் இவர் தான் தலைவர்னு தெரியல. அமுதம் கிடையாதாங்க. நஞ்சு வந்த முதல்ல நஞ்சு தான் வருது. 2 நஞ்சு வருது. நஞ்சு வந்தோன்னா சாமிகிட்ட தான் ஓடி வர்றாங்க. அதான் ஆபத்து வரும்போதுதான் சாமியோட நினைவு வரும். அப்பதான் பெருமானுக்கு தலைவன் ஞாபகம் வருது எல்லாருக்கும், தேவர்களுக்கு. அதான் அந்த வரி குறிப்பிடுறாரு. ஆழி எந்தை என்று அமரர்கள் சரண் புக. தேவர்கள்லாம் வந்து அமரர்கள் தேவர்கள் சரண் போறாங்க சாமிகிட்ட வந்து. அப்போ உலகம் அழிய போகுது, என்ன பண்ணி காப்ப. இந்த அமுதம் கடையும் நஞ்சு வெளிப்பட்டு இப்படிதான் பண்ணாங்க. அப்படிப்பட்ட பெருமாள் என்ற சிறப்புறம். இந்த பிரளய வெள்ளத்துல பூமி முழுவதும் மூழ்கிய பொழுதிலும் சீர்காழி நகரம் மிதந்தது என்றும் பெருமான் ஓம் எனப்படும் பிரணவ மந்திரத்தை தோணியாக மாற்றி இந்த தலம் வந்தடைந்து தங்கி மீண்டும் உலகினை படைத்தார் என்று சீர்காழி தலபுராணம் குறிப்பிடுகின்றது. அப்ப சில தேவர்கள் வந்து பறவைகளாக மாறி அந்த தோணியை சுமந்தார்கள் என்றும் கூறுவார்கள். இந்த செய்தி அது அப்பர் பெருமான் ஒரு பாடல் பார்க்கலாம். திருஞான சம்பந்தன் பார்த்தோன்னா கழிமடத்தில் ஒரு பதிகம் பாடுறாரு. 2வது பாடல் முதல் பாடல்ல பாடுறாரு. பார்கொண்டு மூடி கடல் கொண்ட ஞான்று நின் பாதம் எல்லாம் 4 புள்ளினம் பறவை என்ன சொல்ற 4 புள்ளினம் ஏந்தின என்பர் நளிர்மதியம் கால் கொண்ட வண்ண சடை விரித்தாடும் கழுமலவருக்கு ஆளன்றி மற்றும் உண்டோ அந்த ஆழி அகலிடமே. வேற எதாவது அகலிடம் இருக்கா? வேற எதுவும் இல்லை. இதுதான் புகலிடம், புகழியது என்று சிறப்பாக கூறப்படுகிறது. அப்ப
சிரபுரம் தொழுதல வல்வினை அடையாது. இந்த பாடலும் வினை நீக்கம்தான். 7வது திருப்பாடல். பேய்கள் பாட பல் பூதங்கள் துதி செய்ய பிணமிடு சுடுகாட்டில் வேய்கள் தோழிதான் வெல்கிட மானடம் ஆடும் வித்தகனார் உன் சாய்க்கடான் மிக உடையதன் மறையவர் தகு சிறபுறத்தார் தாம் தாய்கள் ஆயினர் பல்லுயிர்க்கும் தமை தொழுமவர் தளராரே. சிறபுறத்தார் தாம் தாய்கள் ஆயினர். தாய் மேல யாரு அன்பு காட்ட முடியும்? பெருமான் தான் எல்லாருக்கும் தாய் தந்தை. தாய்கள் ஆயினர் சாமி சொல்றார். பேய்கள் பாட பல் பூதங்கள் துதி செய்ய பிணமிடு சுடுகாட்டில். சங்கார காலத்து நடனம் சொல்றாரு. ஏன்னா சுடுகாட்டத்தில் ஆடுறோம். பெருமான் 3 நடங்கள் ஆடுறவங்க சொல்லுவாங்க. உயிர்கள் இயக்கத்துக்கு ஆடுறது ஊன நடனம். நம்மள சகல மக்கள் நம்மளால பார்க்க முடியாது. ஆனா அந்த இயக்கத்துக்கு நடக்கிறது அந்த ஊன நடனம் ஆடுகிறார். முக்தி வேண்டுபவர்களுக்கு ஞான நடனம் ஆடுகின்றார். முக்தி அந்த பக்குவ நிலை அடுத்த நிலையில் உள்ளவங்களுக்கு. முக்தி பெற்ற ஆன்மாக்கள் அவங்களுக்கு ஆனந்தன் அவங்களால பார்க்க முடியும். அவங்க அனுபவிக்கிறாங்க. முக்தி பெற்றவர்கள் ஆனந்த நடனம் ஆடுகிறார். ஊன நடனம், ஞான நடனம், ஆனந்த நடனம். இந்த நடனம் ஊழிக்காலத்து நடனம். பேய்கள் பாடவும் பல பூதங்களை துதிக்கவும், அதாவது உலகங்கள் அனைத்தும் ஒடுக்கும் சர்வ சங்கார காலத்தில் அகண்ட பெருவெளியில் தான் தனியனாகி பெருமான் புரியும் திரு நடனத்தை குறிப்பிடுகின்றார். அப்பர் சாமி குறிப்பிடுறாரு. போர்த்தாய் அங்கோரானையின் ஈருரிதோல் புறங்காடரங்கா நடம் ஆடவல்லாய். புறங்காடு சுடுகாடு பிறந்த ஊருக்கு வெளியில இருக்கிற காடு புறங்காடு. அங்க அரங்கமா ஆடுறாரு. அப்புறம் அவ்வளவு மா நடனங்கிறார்கள். அப்புறம் பெரிய நடனம் சங்கார காலத்து நடனம் தான் இது. பேய்கள் பாடுது, பல பூதங்கள் துதிக்குது. பிணங்கள் எங்க சுடுகாட்டுல பிணங்கள் எரிக்கப்படுது. அந்த பிணங்கள் எங்க சுடுகாட்டுல மூங்கில் போல் தோலினுடைய காளி நாண மா நடனம் ஆடும் வித்தகனாரும். இந்த பேய்கள் ஆடுறது சுடுகாட்டுல எல்லாம் நம்ம 11ஆம் திருமுறையில அற்புத திருவந்தால பாட்டு ஒவ்வொரு பாடலும் பாட்டு ரசிக்கலாம். நம்ம எட்டி இலவம் ஈகை சூறை காரை படர்ந்து எங்கும் சுட்ட சுடலை சூழ்ந்த கள்ளி சோர்ந்த குடல் கௌவ பட்ட பிணங்கள் பறந்த காட்டில் சுடுகாட்டுல வரைபோல் விழி கற்பை கொட்ட முழவம் கூலி பாட குழகன் ஆடுமே. குழகன் யாரு? சிவபெருமான் தான். என்ன சூழல் ஆடுறாரு அவரு? பேய்கள் எல்லாம் சுத்தி இருக்குது, சுடுகாட்டுல பிணங்கள் எரியுது. அப்படிப்பட்ட காட்டுல ஆடுறாராம். அப்படிப்பட்ட சிறப்பித்து வரைபவரும் பல்வகை உயிர்கட்கும் அவற்றுக்குரிய தாய்களாக விளம்பணும். ஒரு உயிருக்கு தாய் அவர் தான். ஆய சிவபெருமானி தொழுவர் தளர்ச்சி உறார். தளர்ச்சி அடைய மாட்டாங்கிறார். எப்போதும் நம்ம இதா இருக்கலாம், நம்ம உற்சாகமா இருக்கலாம். 8வது திருப்பாடல். இலங்கு பூன்பரை மார்புடை ராவணன் எழில்கொள் விற்பெடுத்தன்று கலங்க செய்தலும் கண்டுதம் கடலடி நெறிய வைத்து அருள் செய்தார். புலங்கள் செங்கழு நீர் மலர்த்தெண்டன் மன்றதனிடை புகுந்தாரும் புலங்கொள் மாமரையவர் சிறபுறம் தொழுதழ வினை குறுகாவே. சிறபுறம் தொழுதழ வினை குறுகாவே. இலங்கு பூன்வரை மார்புடை ராவணன். ராவணோட வலிமையை சொல்றார் சம்பந்தர், திருஞான சம்பந்தர். அவன் எடுத்தான், மலை எடுத்தான், தண்டனை கொடுத்தான், அதெல்லாம் எதிரி. இலங்கு பூன்வரை மார்புடை ராவணன். அவ்வளவு வலிமையான மார்பா அது. கம்பராமாயணத்துல கம்பர் ஒரு பாட்டு பாடுவார். யானை பிற்காலத்துல யானையெல்லாம் விட்டு விடுவான். அவன் விட்டு அந்த யானையெல்லாம் அந்த கொம்பு ஒடிஞ்சு போகுமா. அதுக்கப்புறம் அந்த யானை கொம்பு ஒடிஞ்சுன்னா அது அவ்வளவுதான், தோல்வி. அதை ஒதுக்கிட்டோம்.
அப்படிப்பட்ட வலிமையான இலங்கு பூன் வரைன மலை போன்ற மார்புடைய ராவணன் எழில்கள் வெறுப்பு எடுத்தன்று. அவன் மலையை தெரியாம கைலாய மலையிலிருந்து எடுத்தான். அவனை கலங்கச் செய்தலும் எடுத்து அன்று கலங்கச் செய்தலும் கண்டு தம் கழலடி நெறிய வைத்து அருள் செய்தார். முதல்ல விரலால சிறுவிரலால பெருவிரல் கால் விரலால அமுக்கிறாரு. அதாவது தண்டனை கொடுக்கிறாரு. வைத்து அருள் செய்தார். வாழ்நாள் கொடுக்கிறாரு, இது கொடுக்கிறாரு, வாழ் கொடுக்கிறாரு, அருள் செய்தார். புலங்கள் செங்கழி நீர் மலர் தென்றன் மன்று அதனிடை புகுந்து ஆறும் குளங்கொன் மாமறைவர் சிறபுரம் தொழுதழ வினை குறுகாவே. அப்படிப்பட்ட பெருமானோட எதுனாக்கா இதாவது அந்த பாடல் வாரணம் பொருத மார்பும் வரையினை எடுத்த தோளும் நாரத முனிவருக்கு ஏற்ப நயம்பட உரைத்த நாவும் தாரணி மௌலி பத்தும் சங்கரன் கொடுத்த வாளும் வீரமும் களத்தே போட்டு வெறுங்கையே மீண்டு போனான் அப்படிங்கிறார் கம்பர். அவ்வளவு வலிமை இருக்கு. எல்லாம் வந்து அவன் தோத்து போயிட்டான். எல்லாம் என்ன பண்றது? அதான் ஒழுக்கம் இல்லைன்னு அதான் பிறன்மணியை நோக்கக்கூடாதுன்னு சொல்றார் திருவள்ளுவர். ஒழுக்கம் எல்லாம் இருந்தது அவனுக்கு. பெருமான் இதெல்லாம் முன்னாடி நடந்த கதை. மலை எடுத்து வாழ் கொடுத்தது, அந்த இந்த வாழ்நாள் கொடுத்தது எல்லாம் பெருமாட்ட அருள் வாங்கினது. இருந்த சிறந்த சிவபக்தன், சிறந்த இசை பிரியன், நல்ல இசை ஞானம் உள்ளவன். வாரணம் பொருத மார்பும் வரையினை எடுத்த தோளும். இதே மாதிரிதான் அவரு சொல்றார் கம்பர். நாரத முனிவருக்கு ஏற்ப நயம்பட உரைத்தனாவும் தாரணி மௌலி பத்தும் சங்கரன் கொடுத்த வாழும். மௌலி 10 தலை சங்கரன் கொடுத்த வாழும் வீரமும் களத்தை பட்டு எல்லா வீரமும் போச்சு. போட்டு வெறுங்கையே மீண்டு போனான். ராமர்கிட்ட தோத்து போய் இது பண்ணி திரும்பி போனான். திரும்பி போற அந்த பாடல் சொல்றாரு. ஏன்னா ராவணன் தான் என்ற ஆணவத்தை அடக்கியதாகும். கழலடி நெறிய வைத்து அருள் செய்தார். நெறிய வைத்தார், அது தண்டனை. அருள் செய்தார், அது மரக்கருணை. சாமி தண்டனை கொடுப்பார், கருணையும் பண்ணுவார். இந்த 8வது திருப்பாடல் இப்போதும் தெரியும் நமக்கு. ராவணனுக்கு அப்படிப்பட்ட பாடல். அப்படிப்பட்ட அருள் செய்தார். அவர் வந்து எங்க இருக்காரு? குளங்கள் செங்கல் நீர் மலர் தெண்டல் மன்ற அதனடை புகுந்து ஆறும் குளங்கள் மாமறையவர் சிறபுரம் தொழுதழ. வேதிய இவங்கெல்லாம் இருக்க முனிவர்கள் அவங்கெல்லாம் இருக்காங்க. மாமறையவர் சிறபுரம். அப்படிப்பட்ட சிறபுரத்தை தொழுதழ வினை குறுகாவே. நம்ம வந்து வினை வந்து நம்மளை அணுகாது என்று குறிப்பிடுகின்றார். 9வது திருப்பாடல். இது லிங்கோத்பவ புராணம். நமக்கு தெரிய அடிமொழி தேடியது. திருமால் பிரம்மா 4 இது பண்ணது. அதை குறிப்பிட்ட பாடல் 9வது திருப்பாடல். வண்டு சென்றனை மலர்மிசை நான்முகன் மாயன் என்று இவரன்று கண்டுகொள்ளவோர் ஏனமோடு அன்னமாய் கிளறியும் பறந்தும் தாம் பண்டு கண்டது காணவே நீண்டயம் பசுபதி பரமேட்டி கொண்ட செல்வத்து சிறபுரம் தொழுதழ வினையவை கூடாவே. வண்டு சென்றனை மலர்மிசை நான்முகன். வண்டு எங்க போவோம்? மலர்ல போவோம். மலர்ல போய் வைக்கும். அந்த மலருக்குரியவன் யாரு? நான்முகன், பிரம்மா. வண்டு சென்று அணை மலர்மிசை நான்முகன். மாயன், மாயனார் திருமால் தான். எல்லாம் மாயம் பண்ற வருவார். அதனாலதான் பார்க்கடலே நஞ்சானது. அவர் சாமி கொடுத்ததுதான். பாலுக்கு பாலக நலிதிட பார்க்கடல் இந்த இவரு முனிவர் சாப்பிட்ட பால் அவர் கொடுத்த பார்க்கடல் தான் அது. அது எப்படி நஞ்சாச்சு? மகாபாரதத்துல பார்த்தா எல்லாமே இந்த சூழ்ச்சி பண்ணி 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 அவர் இருந்த இடம் இதாயிட்டுது. அதனாலதான் அங்க நஞ்சம் உண்டாச்சு. நஞ்சு இருந்தது அங்க. மாயன் மலர்மிசை நான்முகன் மாயன் என்று இவர் அன்று கண்டுகொள்ள. அவங்களால பார்க்க முடியாது. அவங்க தரிசனம் கொடுக்க ஓர் ஏனமோடு அன்னமாய் கிளறியும் பறந்தும் தாம். 2 பேருக்குள்ள போட்டி வந்துருச்சு. நான் தான் பெரியவன், நீ தான் பெரியவன் அடிச்சுட்டு வந்தாங்க. சாமி பார்த்தாரு. இங்க வாங்க, 2 பேரும் வாங்க, என்ன பிரச்சனை? இல்ல நான் யாருக்கு பெரியவங்கிறது ஒரு 2 பேருக்கு போட்டி. ஒன்றும் இல்லை, நீங்க அடிமுடி தேடி பாருங்க, தேடிங்க, யார் பாக்குறீங்களோ அவங்க தான் பெரியவங்க. இங்க வாங்க, அடிமுடி எல்லாம் வேண்டாம், அடியை பார்த்தா போறோம், எல்லாரும் முடிய பார்த்தா போறோம்னு சொன்னாரு. அப்படியே அந்த கிளம்புறேன். அப்ப கூட அவங்க தோணல சாமி பார்க்க முடியுமா, நம்ம பார்க்க முடியுங்கிற அந்த தன்முனைப்பில் தான் போனாங்க. அது எப்பொழுது ஒரு தன்முனைப்பு ஏற்படுகிறதோ அப்பொழுது சாமி திரோதானத்தை வெளிப்படுத்துவார். நம்ம அதனால எல்லாம் பெருமானால் தான் நிகழ்கிறது என்ற உணர்வோட இருக்கணும். நாம் செய்கிறோம் என்பது எதுவும் இல்லை, நம்மளால எதுவும் நடக்கல.
பெருமான் கருணையினால் இதனை செய்தேன், இதை செய்ய முடிந்ததுன்னு சொன்னா நமக்கு வினையும் சேராது, நம்மளால செய்ய முடியும். பெருமான் தான் செய்யறாதான் உண்மை. அது தெரியாம நம்ம அறியாமையில் நாம செய்யறோம்னு சொல்றோம். அருக்கனில் சோதி அமைத்தோன் காண்க திருவா சொல்றாரு. சூரியன் வருது, சூரியனுக்கு ஒளி கொடுக்குற சாமி தான். சந்திரன் ஒளி கொடுக்குற சாமி தான். அவங்க ஒளி கொடுக்கலன்னா கிடைக்காது. அவர் திருமால் பிரம்மா இருவருக்கும் அந்த ஆணவ இந்த போட்டியில 2 பேரும் பன்றியாகவும் ஒருவர் அன்னப்பறவைங்கிற அதை பதிவு பண்றார். கண்டுகொள்ள ஓர் ஏனமோடு, ஏனம் என்றால் பன்றி, அன்னமாய் ஏனமா பன்றியாக திருமாலும், அன்னமாய் பிரம்மாவும், கிளறியும் பறந்தும். ஏனம் என்ன பண்ணும்? பன்றி கிளறும், பூமியை கிளறி மண்டு கிளறு. அன்னம் பறந்தும், ஏனமோடு அன்னமாய் கிளறியும் பறந்தும். இவ்வளவு அழகா தமிழ். தாம் பண்டு கண்டது காணவே. பண்டு கண்டது காண்டல்னா புதிதாக ஒன்றும் காணவில்லை, ஒண்ணுமே பார்க்க முடியல அவங்களால. என்ன பார்க்கணும்? புதுசா புதுசா பார்க்க சொன்னார் சாமி. அடிய பாரு, முடிய பாருனாரு. 2 பேரும் பார்க்க முடியல. அதனால அறியாமை விலகாதிருப்பதே பண்டு கண்டது. அதான் பண்டு கண்டதுங்கிறதுக்கு குறை சொல்றாங்க. அறியாமை விலகாதிருப்பதே பண்டு கண்டது. கிளறியும் பறந்தும் தாம் பண்டு கண்டது காணவே நீண்ட திருவண்ணாமலை சோதி நீண்ட எம் பசுபதி வரமேட்டி கொண்ட செல்வத்து சிறபுறம் தொழுதழ வினையவே கூடாது. அவரை தொழுதா நமக்கு வினை எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி இந்த திருப்பாடல் சொல்லுது. அதனால நம்ம நம்மளால எதுவுமே பெருமான் நீண்ட எரிபோல் தோன்றினார். பல காலம் கழித்து தம்மால் முடியாது என்று இருவரும் உணர்ந்தார்கள். ஆணவமலம் நீங்கியது, பெருமான் காட்சி கொடுத்தார். இப்போ எப்பொழுது மறைக்க வேண்டுமோ அப்பொழுது மறைப்பார் திரோதானம், எப்பொழுது அருள வேண்டுமோ அப்பொழுது அருள் செய்வார். இது சாமியோட சங்கல்பம், ஒண்ணு செய்ய முடியாது. திருச்சிற்றம்பலம். 10வது திருப்பாடல். பறித்த புன்தலை குண்டிகை சமணரும் பார்மிசை துவர்த்தோய்ந்த செரித்த சீவரும் தேரரும் தேர்கிலா தேவர்கள் பெருமானார் முறித்து மேதிகள் கரும்பு தின்று ஆவியின் மூழ்கிட இளவாளை வெறித்து பாய்வயல் சிறபுறம் தொழவினை விட்டிடும் மிகத்தானே. சிறபுறம் தொழ வினை விட்டிடும் மிகத்தானே. பறித்த புன்தலை குண்டிகை சமணரும் பார்மிசை துவர்த்தோய்ந்த செரித்த சீவரும் தேரரும் தேர்கிலா தேவர்கள் பெருமானார் முறித்து மேதிகள் கரும்பு தின்று ஆவியின் மூழ்கிட இளவாழை வெறித்து பாய் வயல் சிறபுறம் தொழ வினை விட்டிடு மிகத்தானே. பறித்த புன்தலை சமணத்துல சமண சமய நூல்களை கற்றி தேர்ச்சி அடைந்தா மட்டும் ஒருத்தர் அங்க தலைவராக குரு சமண குரு ஆயிட முடியாதான். அவங்களுக்குள்ள இது வைப்பாங்க. இப்பயும் நம்ம அந்த இஸ்லாம் எல்லாம் இருக்கு, இந்த நம்ம தீவிரவாதத்துலாம் இந்த மன வலிமையை சோதிக்கிறதுக்கு அவங்க மனைவியை இது பண்ணுவாங்க. அந்த பாசம் எல்லாத்தையும் விட்டு ஒழியணும். ஆப்கானிஸ்தான் தீவிரவாதி எல்லாம் தலையை அவங்கள நிக்க வச்சு அவங்க இயக்கத்தை பயிற்சி கொடுப்பாங்க. நிக்க வச்சு தலையை துண்டிப்பாங்க. நம்மெல்லாம் கலங்கிடுவோம், கத்துவோம். அந்த மனசு இறுக்கமா அதை எல்லாத்தையும் அரக்க குணம் வந்துடணும், அப்பதான் இது பண்ண முடியும். அது மாதிரி தலையில முடியலை பறிப்பாங்க. பறிக்கும்போது அந்த துன்பத்தை அது தெரியாதபடி இருக்கணும். அதை பொறுமையா இருக்கணும். அவ்வாறு பொறுமையை நெல்லையை சோதனை செய்வாங்களாம். அதை சொல்றார். பறித்த புன்தலை, பறித்தனா அந்த மயிர் பறித்தங்கிறது மயிர் மறைந்திருக்குது முடி. பறித்த புன்தலை பறிச்சா என்ன ஆகும்? தலை புண்ணாயிடும். தினம் பண்ணுவாங்க அப்படி. தலை பூரா புன்தலை. அவங்க என்ன பண்ணா குண்டிகை சமணர், குண்டிகைன்னா கமண்டலம், அப்படிப்பட்ட சமணர்கள், தலை காயமுடையவர்கள். பிடுங்கப்படும் போது ஏற்படும் வலியை பொறுத்து கொண்டு கண்கள் நீர் வராமல் இருக்கும் பக்குவத்தை அடைந்தவர்களே பொறுமையில் சிறந்தவர்கள். அப்படிப்பட்ட சமணர்களும் பார்மிசை துவர் தோய்ந்த செரித்த சீவரும். துவர்னா காவி சாய, அந்த நிறத்தை சொல்றாரு. காவி உடை அணிந்த தேவர்கள். புத்தர்களும் புத்த பிட்சுக்கள்லாம் காவி உடை அணிந்திருப்பார்கள். அப்படிப்பட்ட பௌத்தர்களும் தேரிகளா தேவர்கள் பெருமானார் அவர்களால் அறிய முடியாது. அப்படிப்பட்ட ஆண்களுக்கும் தலைவனாக சிவபெருமான் விளங்குகின்றார். இப்ப சமணத்தையும் சாமி தான் அருள் பண்றாரு, சாமி தான் படைக்கிறார். சமணம் பௌத்தம் எல்லாமே சாமி, கடவுளே இல்லைங்கிறான்.
அவனையும் படைக்கணும் அவங்களையும் படைக்கணும்னா அவங்களுக்கு பக்குவ நிலை தான். அவங்க நம்ம 5 தத்துவம் 4 தத்துவத்தை ஒத்துக்கிறாங்க, ஆகாயத்தை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. நிலம், நீர், காற்று, நெருப்பு அதை ஒத்துக்கிறாங்க. ஏன்னா அவங்க காண்டல் அளவு தான், காட்சி அளவு எதால பிரச்சம் பாக்குறாங்களோ அதை ஒத்துக்குவாங்க. ஆகாயத்தை ஒத்துக்கல. அப்ப 4ல யாரு இருக்கா? நமக்கு தெரியும் சாமி தான் இருக்காருன்னு. ஆனா அவங்களுக்கு தெரியாது. அவருக்கு என்னன்னா ஏன்னா எல்லாருக்கும் தலைவர் அவர் தான். அவங்களும் பக்குவப்பட்டு வரணும்ல, அதுக்காக அவங்களுக்கு இது பண்றாரு. அப்படிங்கும்போது சாமி இல்லைங்கிறவங்கள அவர் படைக்கலாமா அப்படின்னா அவரு தான் சாமி தான் எல்லாமே படைக்கிறாரு. அப்படிப்பட்ட சமணர்கள். அந்த சமணர்கள் இவங்களும் இது பண்ண மாட்டாங்க. அவங்க நெறியில போய் இது பண்ணிட்டாதீங்க. அவங்களா தலைவரால புத்தர் கடைசி நாள் இது சமாதி ஆக போறார். சீடர் எல்லாம் கேட்கறாங்க. ஏன்னா கடைசி வரையும் கடவுள் இருக்கு இல்லைன்னு சொல்லவே இல்லை. அவர் இருக்குன்னு சொல்லவே இல்லை. இது மட்டும் சொல்லிட்டு போங்க, இருக்காரா இல்லையான்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஒரு புன்னகை தானே, புன்னகைச்சாரு, அவ்வளவுதான் சமாதி ஆயிட்டார். அவர் சொல்லவே இல்லை, கடைசி வரைக்கும் சொல்லலையா கடவுள் இருக்காரு இல்லைன்னு. ஏன்னா இந்த கடவுள் இருக்காருங்க சொல்ல இது பண்ணல. வினைக்கு அவர்களும் ஒத்துக்க மாட்டாங்க. ஒரு கொசு போனா இதாகுன்னு சொல்லி இது பீலி வச்சு தொடப்பம் வச்சு தடுத்துப்பாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன கொள்கை இருக்கு? அப்பர் சாமியை யானையை மட்டும் இது பண்ணுவாங்க, காலாவேல வைப்பாங்க, கல்லை கட்டி போடுவாங்க. எங்க இந்த கருணை இருக்கு? அப்பர் விஞ்ஞான சம்பந்த திருமணத்துக்கு தீ வச்சாங்க. கொள்கையும் எந்த கொள்கையும் கிடையாது அவங்களுக்கு. சிவத்துலதான் அடியார் தான் கொள்கை. கொள்கையினால் உயர்ந்த அடியார் மறைவுடையார் தோளுடையார் வாரசடை மேல் வளரும் பிறவுடையார் பிஞ்சகண்டி என்று பேசினார். குறைவுடையார் குற்றம் போராய் குற்றவங்க நிற்பாங்கப்பா அவங்க பொறுத்துக்க. கொள்கையினால் உயர்ந்த நிறைவுடையார். கொள்கை அதிபத்த நாயனாரா மீன் பிடிக்கிறேன்னா தினம் ஒரு மீன் விடணும், இது அவருடைய கொள்கை. 50 மீன் பிடிச்சானா ஒரு மீன் விடணும் கொள்கை. 2 மீன் பிடிச்சா ஒரு மீன் சாமிக்கு, ஒரு மீன் பிடிச்சானா ஒரு மீன் சாமிக்கு. அது தங்க மீனா இருந்தா சாமிக்கு. இது கொள்கை. கொள்கையில ஒதுங்க மாட்டாங்க. உயிரையும் விட மாட்டாங்க. மனைவி கேட்டாங்க கொடுத்துருவாங்க, பிள்ளைய கட்டி கறி கேட்கணும், அவங்க கொள்கை என்னவோ கொடுப்பாங்க. அது கொள்கையில உறுதியா இருப்பாங்க. இவங்களும் அந்த கொள்கை எதுவும் கிடையாது. அப்படிப்பட்ட சமணர்களும் தேவர புத்தர்களும் இவங்கெல்லாம் நம்ம சாமியை அறிய மாட்டாங்க. அப்படிப்பட்ட அறிய முடியாத சிவபெருமான் நமக்கெல்லாம் தலைவனாக இருக்கின்றான். அவன் எங்க இருக்கிறான்? மேதிகள் கரும்பு தின்று இங்க வளத்தை குறிப்பிடுகிறார் சிறப்பர். மேதிகள்லாம் எருமை மாடுகள் கரும்பு சாப்பிட்டுட்டு ஆவியின் மூழ்கிட இள வாழை வெறித்து பாய் வயல் சிறபுரம் தொழ. வாழை, இந்த கரும்பு எல்லாம் வளங்களை குறிப்பிடுகிறார். எருமை மாடுகள் வளத்தை குறிப்பிடுகிறார். அப்படிப்பட்ட வயல் சூழ்ந்த சிறபுரம் தொழ வினை விட்டுடு மிகத்தானே. மிகவும் விட்டுடுங்கிறார். நம்ம வினை இருக்காதுங்கிறார். பறித்த புன்தலை குண்டிகை சமணரும் பார்பிசை தோய்ந்த செரித்த சீவரும் தேரரும் தேர்கிலா தேவர்கள் பெருமானார். அவங்க தேர மாட்டாங்க, அவங்க தெரிஞ்சுக்க மாட்டாங்க, உணர மாட்டார்கள். யாரு? தேவர்கள் பெருமான், நம்முடைய தலைவர். முறித்து மேதிகள் கரும்பு தின்று ஆவியின் மூழ்கிட இளவாழை வெறித்து பாய் வயல் சிறுபுறம் தொழ வினை விட்டிடும் மிகத்தானே. திருக்கடைக்காப்பு 11. பரசுபாணியை பத்தர்கள் அத்தனை பையர்வோடு அக்கு நிறைசை பூந்திரு மார்புடை நிமலனை நித்தில பெருந்தொத்தை விரைசை பூம்பொழில் சிறபுரத்து அண்ணலை விண்ணவர் பெருமானை பரவு சம்பந்தன் செந்தமிழ் வல்லவர் பரமனை பணிவாரே. சம்பந்தன் செந்தமிழ் வல்லவர் பரமனை பணிவாரே. பரசுபாணியை பத்தர்கள் அத்தனை மழுவேந்திய பரசுனா பரசு பாணி. சூலபாணிங்கிறது சிவபெருமான் குறிக்கும். தண்டபாணிங்கிறது முருகப்பெருமான் குறிக்கும். திருமால் இந்த பாணி வரும், 3 பாணி ஆயுதம் தான். இப்படிப்பட்ட மழுவேந்திய கையனை பக்தர்கள் தலைவனை படப்பாம்பு என்பு மாலை ஆகியன அணிந்த அழகிய மார்புடை நிறைசை பூன் திரு மார்புடை நிமலனை தலைவனை முத்துக்களின் கொத்தாக விளங்குவனை நித்தில பெருந்தொத்தைங்கிறார். நித்திலம்னா முத்து, முத்துக்களின் கொத்தாக விளங்குவனை விரைசை பூம்பொழில் சிறபுரத்து அண்ணலை மனம் தரும் மலர்களுடைய பொழில் சூழ்ந்த சிறபுரத்து அண்ணலை தேவர் பெருமானை
பரவிய ஞான சம்பந்தன் என்ன சொல்லிக்கிறாரு. இந்த 10 பாடல்கள்ல பாடி பரவிய திருஞான சம்பந்தன் ஞான சம்பந்தன் செந்தமிழ் பாடல்கள் 10ஐயும் வல்லவர் பரமனை பணிபவராவார். இந்த பாடலை படித்தாலே நீங்க சாமியை இது பண்ணாப்புல இருக்கும். பரசுபாணிங்கிறது மழுவேந்திய கையினன், பத்தர்கள் அத்தன் மெய்யன்புடையவர்க்கு இறைவன். அத்தன்களை கையகப்படுவோன் என்று சொல்றது. பரசுபாணி பத்தர்கள் அத்தனை பைய அரவோடு அரவு அறிந்திருக்காரு. நிறைசை பூன் திரு மார்புடை நிமலனை, அவன் மார்பு அழகா இருக்கு. அப்படிப்பட்ட நிலனை நித்தில பெருந்தத்தை விரைசை பூம்பொழில் சிறபுற தன்னலை விண்ணவர் பெருமானே பரவு சம்பந்தன் செந்தமிழ் வல்லவர் பரமனை பணிவாரே. இந்த 10 தொகுப்பா பார்த்தோம்னாக்கா முதல் பாடல்ல பெருமானை பணியும் அடியார்கள் வினைகளுடன் பொருந்தாமல் வினைகள் நீங்க பெற்றவர்களாக இருப்பார்கள்ங்கிறார் முதல் பாடல்ல. இரண்டாவது பாடல்ல வினைகள் அத்தகைய அடியாருடன் பிணைந்து நில்லாமல் விளக்குங்கிறாரு. நீலத்தால் மிரட்டனால் சிறபுரம் தொலை வினை நில்லாவேங்கிறாரு இரண்டாவது பாடல்ல. மூன்றாவது பாடல் 8வது 9வது பாடல் ஒரே கருத்து. தலைவனை கும்பிடும் அடியார்களை வினைகளால் ஏற்படும் குற்றங்களும் சென்று அடையா என்றார். மூன்றாவது பாடல் சொல்றாருல, கோனை கும்பிடும் அடியாரை கொடிவினை குற்றங்கள் அடையாதுங்கிறாரு. 8வது பாடல்ல குலங்கொன் மாமறையவர் சிறபுரம் தொழுது எழ வினை குறுகாவே. 9வது பாடல் அதே கருத்தா. கொண்ட செல்வத்து சிறபுரம் தொழுதெழ வினை அவை கூடாவே. 3, 8, 9 ஒரே கருத்து தான். தலைவனை கும்பிடும் அடியார்களை வினைகளால் ஏற்படும் குற்றங்களும் சென்று அடையா. 4வது திருப்பாடல்ல ஆணி பொன்னாகிய இறைவனை தொழும் அடியார்களை கொடிய வினைகள் சென்று அடையா. ஆணி பொன்னினை அடிதொழும் அடியவர்க்கு அறிவினை அடையாவே கடைசி சொல்றாரு. 5வது திருப்பாடல்ல வாரும் பண்புணர் சூழ் சிறபுரம் தொழும் அடியவர் வருந்தாரே வருத்தம் அடைய மாட்டாங்கன்னு சொல்ற வழிபாடு பண்றோம். சிறபுர திறவனை தொழும் அடியவர்கள் தங்களது செயல்களால் உயிருக்கு வருத்தம் அடை வைக்கும் வினைகளிலிருந்து விடுதலை பெற்று வருத்தம் அடையாமல் இருப்பார்கள் என்றும். 6வது பாடல்ல வாழி மாநகர் சிறபுரம் தொழுதெழ வல்வினை அடையாவே இறைவனை தொழும் அடியார்களை கொடிய வினைகள் சென்று அடையா என்றும். 7வது மற்றும் 10வது பாடல் ஒரே கருத்து. தாய்களாயினர் பல்லுயிர்க்கும் தமை தொழும் அவர் தளராரே 7வது பாடல்லையும். 10வது பாடல்ல வெறித்து பாய்வயல் சிறபுரம் தொழ வினை விட்டிடு மிகத்தானே. அடியார்கள் தொல்லை தரும் வினைகள் நீங்க பெற்று தளர்வு ஏதுமின்றி வாழ்வார்கள். தளர்வு இருந்தால் நமக்கு எவ்வளவு நல்ல மகிழ்ச்சியா இருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்றார் என்று சொல்லி பிறப்பு இறப்பு இது நிறைவு செய்யும் முகமாக. இப்ப இதுல எது மங்களம்னு கேட்டோம்னா ரெண்டுமே அமங்கலம் தான். இறப்பு அமங்கலம் தெரியும், பிறப்பு எப்படி அமங்கலம் ஆகும்? அதெல்லாம் பிறப்பு குழந்தை பிறந்தான் 16 நாள் தீட்டு வச்சுக்கிறோம், இது பண்ணி தான் புண்ணியாஜம் வீட்டுக்கு வரோம். பிறப்பும் மங்களம் அல்ல, இறப்பும் மங்களம் அல்ல. அப்ப என்னதான் மங்களம்? பிறவாமை தான் மங்களம். பிறவாமை பண்ணா என்ன? பிறவாமை இருக்கணும்னா நமக்கு வினைகள் நீங்கிறோம். மீண்டும் பிறவாமை இருக்க வேண்டும் என்று நம் வினைகள் முற்றிலும் கழிய வேண்டும். சஞ்சிதம், பிரார்த்தம், ஆகாமியம் இது எல்லாமே ஆனவங்களை எல்லாம் கழியணும். அதுக்குதான் உபாயம் சொல்றாரு இந்த பாடல்ல. எல்லா திருமுறைகளும் இதான் நான் சொல்லுது, அதனுடைய வழிமுறைகள் சொல்லுது. அதற்கு உபாயம் பெருமானை தொழுது வழிபாடு செய்தல் தான். இப்ப நமக்கு இந்த உடலை கொடுத்தது பெருமானை வழிபட்டு வினைகளை கழித்து கொள்ளத்தான். நம்ம என்ன பண்றோம்? வினைகளை கழிக்காமல் மேலும் மேலும் புது வினைகளை ஈட்டிக்கொண்டு இருக்கிறோம். சொல்லாங்கல்ல, வந்த வேலையை விட்டுட்டு வந்த காலை பிடிச்சிட்டு இருக்கோன்னு. உறவுகள் இதெல்லாம் மாயை. உறவு, சுற்றம், பொருள், செல்வம் இதெல்லாம் மாயை. இதை நம்ம பிடிச்சிட்டு இருக்கோம். திருஞான சம்பந்தர் பதிகங்கள், அருளாளர் திருப்பதிகள் எல்லாம் நமக்கு உணர்த்ததுதான் வினை நீக்கத்துக்கான வழிதான். நம்ம போய் கோயிலில் போய் மொட்டை அடிச்சுக்க வேண்டிய, ரொம்ப கஷ்டப்படுத்த வேண்டியதில்லை. அவங்க சொல்றாங்கல்ல, என்னால் கஷ்டப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களேங்கிறாங்க. சொல்ல வேண்டாம், அவங்களே அவங்க சாமியே சொல்லுது, என்னால் நீ கஷ்டப்படுற ரத்தம் அமங்கலமே இல்லை. நம்மள்ட்ட 4000 பாடல் பெரிய பிராணத்துல ஒரு பாடல்களும் வாங்கல இல்லை, எல்லாம் மங்கள சொல் தான். நல்ல இதா இருக்கும். வினை இருக்கும், துயரம், தின்பம் இப்படிதான் இருக்கும். பெருமான பெயர்கள் இருக்கும், அவ்வளவுதான். எளிய வழிபாடு தான் நமக்கு. இதெல்லாம் நடக்குமா? ஐயர வேண்டாம்ங்கிறார் திருஞான சம்பந்தர். ஆணை நமது 5 பதிகம் பாடினவர். திருவெண்காடு பதிகத்துல ஐயர வேண்டாம், அதுக்கு நமக்கு அகச்சாண்டு மெய்கண்டார் அவதாரம். இந்த ஏடு எடுத்து பார்த்தாங்க, அந்த பதிகம் பாடினாங்க, வழிபாடு பண்ணாங்க, மெய்கண்டார் அவதாரம் பண்ணார்.
சுந்தரர் கேட்கிறாரு ஓனகாந்தன் தலியல, வாரமாகி திருவடிக்கு பணி செய் தொண்டர் பெறுவது என்னே, ஆரம் பாம்பு வாழ்வது ஆரூர் ஒற்றி ஊரேல் உம்மதன்று, தாரமாக கங்கையாலை தடையில் வைத்த அடிகேல் உந்தம் ஊரும் காடும் உடையும் தோலே, ஊரும் காடும் உடையும் தோலே ஓனகாந்தன் தலிவுள்ளீரு. உன்னை வழிபடுறவங்க வாரம்னா அன்பு, அன்புக்கார வாரக்காரன் திருவாரூர். வாரம்னா அன்பு, அன்பாக திருவடிக்கு பணி செய்யற தொண்டருக்கு என்னையே கிடைக்கும். நீ என்ன வச்சிருக்க, அந்த மாதிரி ஒரு கழுத்துல இருந்து ஒரு 5 பவுன் தங்க நகையை தூக்கி போடலான்னு நான் என்ன கழுத்துல பாம்பு வச்சுட்டு இருக்கேன். அது வச்சு என்ன பண்றது? ஆரம் பாம்பு, ஆரம் நெக்லஸ், ஆரம் அணிகலன், பாம்பு அணிகலனா வச்சிருக்க. வாழ்வது ஆரூர், ஆரூர் திருவாரூர்ல. யாரோட ஊர்ல நீ இருக்க? நீ எங்க பார்த்தாலும் ஊருங்கிற சுடுகாட்டுல இருக்க. ஒற்றி ஊரேல் உம்மதன்று, அதையும் ஒற்றி வச்சாச்சா? உனக்கு ஒற்றி ஒன்று வந்து ஊர் கூட ஒன்னது இல்லையா? உம்மதன்று தாரமாக கங்கை ஆளு. ஏன் நீ இங்க வச்சிருக்க சடையில வர கங்கையை வர வச்சிருக்க நீ? அதை நீ தாரம் சொல்லிக்கிறியா? சடையில அடிகள் இந்த ஊரும் காடு, வேறு ஊராவது இருக்க ஒரு 5 ஏக்கர் எல்லாம் எழுதி வைக்காம அதுவும் நீ சுடுகாடு வச்சிருக்க. உடையும் தோலே, நல்ல ஒரு பட்டாடை வச்சிருக்க, அதை போட்டா நம்ம போட்டுக்கலாம் பார்த்தா தோல் பசு, இந்த புலித்தோலை அதையும் போட்டு சுத்துற, உடையும் தோலே அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அவர் வாயாலே சொல்ல வச்சாரு பாருங்க. அதான் திருமறை. 100வது திருப்பதிகம் நொடித்தான்மலை. மண்ணுலகில் பிறந்து நம்மை வாழ்த்தும் வழியடியார், பொன்னுலகம் பெறுதல் தொண்டனே நின்று கண்டொழிந்தேன். எவ்வளவு சத்தியமான வாக்கு. மண்ணுலகில் பிறந்து உன்னை வாழ்த்துற வழியடியார், பொன்னுலகம் யானை அனுப்புறாரு. திருமால் பிரம்மாலாம் அனுப்புற, தேவரெல்லாம் போங்க இப்ப சுந்தரன் அழைச்சிட்டு வாங்குங்கிற. யானை வந்து அழைச்சிட்டு உயிரோட மேல போனவர் சுந்தரர் ஒருத்தர் தான். மண்ணுலகில் பிறந்து உண்மை வாழ்த்தும் வழியடியார், பொன்னுலகம் பெறுதல் தொண்டனே என்று கண்டு ஒழிந்தேன்கிறார். கண்ணால பார்த்துட்டேன். அவர் வாயால திருவாக்குல இது சொல்றாரு. விண்ணுலகத்தோர் விரும்ப என்னை யானையின் மேல் என்னுடல் காட்டுவித்தான் நொடித்தான் மலை உத்தமனே. ஆக நமக்கு வந்து திருமுறை எந்த வகையில நமக்கு இதாகாது, நல்லதுதான் நமக்கு செய்யும் என்று சொல்லி, என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளம் ஓய்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகள் நின்றது எங்கும் நிலவி உலகலாம். திருச்சிற்றம்பலம். நிறைவு செய்துக்கிறோம். திருச்சிற்றம்பலம். மிக மிக மகிழ்ச்சி ஐயா. மிகவும் வந்து கடுமையாக உழைத்திருக்கிறீர்கள். நிறைய இங்கே உள்ள தொடர்களுக்கெல்லாம் இணையான தொடர்கள் பல திருப்பதிகங்களில் உள்ளதெல்லாம் வந்து ஒப்ப கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்கிறீர்கள். இதுதான் நம்ம எதிர்பார்க்கிறோம். இந்த சபையில் வந்து ஏனோதானோன்னு வந்து உரை நூலை மட்டும் படிச்சுட்டு போகாமல், இப்போ ஐயா நீங்கள் நடத்தின மாதிரி நிறைய ஒப்புடைய கருத்துக்கள் எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் வந்து தேடி கொண்டு வந்து எல்லோருக்கும் விளங்கி கொள்ளுமாறும், அந்த பிற திருமுறைகள் மீது, பிற திருப்பதிகள் மீது ஒரு நாட்டத்தையும் வந்து ஏற்படுத்தும். அப்படி வந்து இங்கே சொன்ன கருத்துக்களை எல்லாம் அழகாக நிறுவியிருக்கிறீர்கள். இந்த இறையர் கொடையாக நமக்கு வந்து இந்த திருப்பதிகத்தில் சொல்றது, வேதம்தான் பண்ணு நண்பொருள் பயந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நண்பொருள்னா உலக உயிர்களை வந்து செம்மையாக்கக்கூடிய பொருளை வந்து உள்ளடக்கிய வேதங்களை வந்து கொடுத்தது பெரிய கருணை. இறைவன் வந்து வேதத்தை மட்டும் இல்ல பொருளையும் அறிவிருக்காரு. வேதம் 4 வேதமும் பொருள்களும் அருளி என்று சொல்லி மங்கையர்க்கரசி அந்த பாடல்ல இருந்து சொல்லுவாரு. பொருள், அதாவது வேதத்தை மட்டும் சொல்லாம, எப்படி மெய்கண்டார் வந்து 40 வரி சூத்திரத்தையும் சொல்லிட்டு அதற்கு வந்து வெண்பாக்கள் எழுதியிருக்காரு இல்லையா, அதோட மேற்கோள் ஏது இதெல்லாம் பண்ணி அப்புறம் வெண்பாலாம் எழுதி, அப்படி வந்து இறைவனே வந்து பொருள்கள், இந்த உயிர்கள் வந்து பற்றாதுன்னு சொல்லி, அது மட்டும் அல்லாமல் அப்புறம் ரிஷிகள் வழியாக உபனிஷத்து, அதுக்கப்புறம் புராணங்கள் என ஒரு செயலாக்கமாக காட்ட வேண்டும் என்று இந்த வேத நெறியை, இந்த சனாதன தர்மத்தை கொல்லத்தக்கனையவை தள்ளத்தக்கனையவை என்பதை உலக உயிர்களுக்கு, படைக்கப்பட்ட உயிர்களுக்கு உணர்த்துவதற்காக பாத்திரங்களை எல்லாம் படைத்து புராணங்கள் வழியாகவும் அந்த செய்திகளை உணர்த்தி, அதுவும் வந்து பார்த்தாம இப்படி படிப்படியாக வளர்ச்சி எடுக்கும் பொழுது, காலையில கூட சொன்னார்னு நினைக்கிறேன். ஆமா, 24 மதம் இருக்கு இல்லையா, 4-6 சமயங்கள் இருக்கு, அதுக்கு 25வது நம்மளது இருக்கு. எல்லாமே பெருமான் தான் வந்து படைக்கிறாரு. இப்ப ஐயாவும் சொன்னாங்க, மாற்று சமயங்களையும் பெருமான் தான் படைச்சு மறைத்து வைத்திருக்கிறார் அவர்கள் பக்குவம் நோக்கி என்று சொல்லி சொன்னார்கள். அப்படிதான் அது. வேதமும் பண்ணு நண்பொருள் பயந்தவர்னு என்று சொல்லி, தம்மை போல் தம் அடியாருக்கு இன்பம் அளிப்பவர், அது ஐயா நன்றாக விளக்கி சொன்னார்கள். என் குணங்களையும் சொல்லி அந்த வரம்பில் இன்பம் உடைமை என்று சொல்லி அதுக்கு எல்லையே இல்லாத பேரின்ப பொருளாக பெருமான் இருக்கிறார். அதே போல அந்த இன்பத்தை, தன்னுடைய இன்ப நிலையை தன்னுடைய
அடியார்கள் வந்து நுகர்ந்து அங்கேயே வந்து தன் சிந்தனை ஒரு அற்புதமான ஒரு நிலை. ஓரொரு காலம் வந்து அந்த இறையின்பத்தை அனுபவிக்கிறோங்கிற அந்த இது வரும். அப்படி இல்லைன்னா கல்லுக்கு ஒத்ததாயிடும். இன்பத்திலேயே வந்து திளைத்து அங்கேயே மயங்கி கிடந்த இப்பெல்லாம் இது பண்ணி மயங்கி கிடக்கிறனால அவனுக்கு தெரிய மாட்டேங்குதுல. அப்போ வந்து ஓரொரு நிலையில வந்து நம்ம பெருமானோடு இயைந்து அந்த இன்பத்தை அனுபவிக்கிறோம்னு இருந்தால் தான் அந்த இன்பத்தை வந்து இந்த உயிர் உணரும். அது எப்பொழுதுமே நிரந்தரமாக, அது சாயுஜ்ய நிலையில அது தான் எப்படி வந்து தம்மை போலாம் தான் எப்படி வரம்பில் இன்பம் உடையவராக இருக்கிறோனோ அந்த வரம்பில் இன்பத்தை உயிர்களும் வந்து அனுபவிக்குமாறு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு பெரிய ஒரு கொடையை கொடுக்கிறாரு. இறைவனுடைய கருணை திறன் இதெல்லாம். பேணி உள்கு மெய் அடியவர் பெருந்துயர் பிணக்கருத்து அருள் செய்வார். பெருந்துயர் யாரு வந்து இறைவனை வந்து பேணி என்னென்ன செய்யணுமோ சரியை கிரிய யோகம்லாம் இருக்கு இல்லையா, இவைகள் எல்லாம் செய்து உள்ளத்திலே வந்து அந்த அன்போடு உள்ளத்திலே வந்து யாரு வந்து சிந்தையில உள்ளத்திலே வந்து உயிரறிவில் வந்து இறைவனை நிறைத்திருக்கிறார்களோ, எப்பொழுதும் சிந்திக்கிறார்களோ, அப்படி மெய்யடிவர். இதுல நிறைய வந்து பாடல்கள்ல அடியவர் அடியவர் என்ற கருத்து இருக்கு, பொதுமக்களுக்காக இல்லை. இந்த பயன்கள் யாருக்கு கிடைக்கும்னு சொன்னா, இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பாடல்கள் அதை போல வந்து சொல்லியிருக்காரு. அடி தொழும் அடியவர் தம் அடியவர் அடியரை அடியவர் அப்படின்னு சொல்லி நிறைய ஒரு 5-6 பாடல்கள்ல அப்படி சொல்லியிருக்காரு யாருக்கு வந்து இந்த நன்மை கிடைக்கும் போது. அப்ப மற்ற பாடல்கள்லயும் அடியவர் என்று சொல்லு இல்லைன்னா நம்ம வந்து பொருத்தி கொள்ள வேண்டும். அப்ப பேணி உள்கு மெய்யடியவர்னு சொல்றாரு. அடியார்களையே வந்து மெய்யடியார்கள் இருக்கு இல்லையா, அதை போல இருக்காங்க நிறைய வந்து. அந்த இதுல கூட திருவழிமலையில கூட வந்து அதை போல வரும். அது பேணி உள்கும் மெய்யடியவர் பெருந்துயர் பிணக்கருத்து அருள் செய்வார். இந்த பெருந்துயர்னா இந்த உலகியல் துயரையும் வச்சுக்கணும். இந்த பெருந்துயர்னு சொல்லும் பொழுது இந்த பிறப்பு இறப்பு என்ற அந்த ஐயா அதை வந்து விளக்கமாக சொன்னாங்க. அது போல அந்த துயர்னு இருக்கும். இந்த பிணக்குகள்லாம் வந்து வராமல் அருள் செய்வார் என்று அது ஒரு இறைவனுடையது. தாம் தாய்களாயினார் பல்லுயிர்க்கு தம்மை தொழுபவர் தளராரே என்று சொல்றாரு. பல்லுயிர்களுக்கும் இவர் வந்து, அதாவது தொழக்கூடிய அடியார்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம வீட்லயே வந்து ஒரு வீட்டில் 4 பிள்ளை, இப்பெல்லாம் 2 தான் இருக்கு, அப்பெல்லாம் 4-5 பிள்ளை இருக்கும். 2 வந்து கெட்ட பிள்ளையா இருக்கும், ஒண்ணுமே திருத்தவே முடியாது. அவர்கள் மேலேயும் வந்து மிக அதீத அன்பா இருந்து கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க தாயார். அப்படிப்பட்ட நிலைதான் வந்து தாயினும் சிறந்த தாய்களாயினார் பல்லுயிர்க்கும், பல உயிர்களுக்கும் தாம் தாயர்களாயினார் அப்படி கொண்டு கூட்டி அப்படி இருக்காங்க. அந்த பெருமானை வந்து யார் தொழுகிறாரோ அவர்கள் வந்து தளராருன்னு சொல்றாங்க. இதுல வந்து 4 வேதம் அருளியது. இதில் உள்ள இந்த புராண செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த கரியை உரித்தது கோலமா கரியை உரித்தவர், பெருங்கடல் நஞ்சு உண்டவர், பார்த்தனுக்கு அருளிய வரலாறு. பார்த்தனுக்கு அருளிய வரலாறுல அந்த துரியோதனன் வந்து இவனோட தவத்தை கலைக்க வேண்டும், இவன் வந்து பாசுபத அசுரம் வாங்கிடுவான்னு சொல்லி ஒரு அசுரனை வந்து ஏவி விட, அவன் வந்து ஒரு மலை போல் பன்றியாக வந்து எல்லாத்தையும் உடைச்சிட்டு வரான். மரங்களை எல்லாம் அடிச்சு தூக்கி மலைகளை எல்லாம் உடைத்து கொண்டு அர்ஜுனனை அழிக்க வரும்போது பெருமான் வந்து காக்க வேண்டிய அந்த அவருக்கு தெரியாம எது நடக்கும். அப்ப தான் வேடுவனாகவும் அம்மா வந்து வேடுவச்சியாகவும் இந்த அவர்களுடைய அடியார்கள்லாம் துணை நிற்கக்கூடிய பூதப்படைகள் எல்லாம் வந்து வேடர்களாகவே அழைத்து கொண்டு வந்து வரும்பொழுது அந்த ஒலியை கேட்டு அர்ஜுனன் விழிச்சிடறான், தன்னை பன்றி தாக்க வருதுன்னு சொல்லி அவன் ஒரு அம்பு தான், அது வாய் வழியாக நுழைந்து பின்னால போயிடுது. பெருமானும் அதே நேரத்துல விடுறாரு, அது பின் வழியா வந்து அங்க போயிடுது. அந்த அம்பை எடுத்துருவான்னு சொல்லி அந்த இவனை அனுப்புறாரு, மந்திரியை ஒருத்தனை அனுப்புறாரு. சாமி இவன் வந்து எடுக்கக்கூடாதுங்கிறான். சத்திரியன் விட்ட அம்பை எடுக்கிறதுக்கு உனக்கெல்லாம் இது கிடையாதுன்னு சொல்லும் பொழுது, அப்ப தாங்க சொல்லும் பொழுது அவர்களுக்குள்ள வந்து அந்த வேணுமென்றே வந்து ஒரு போர், அதான் அமருன்னு சொல்லி சரியாக சொன்னீர்கள், விரும்பி பெருமான் வந்து போர் புரிந்து அவருடைய வல்லமையை வந்து சோதிப்பதற்கெல்லாம் அது அவருக்கெல்லாம் தெரியும். உலக அவருக்கு எடுத்துக்காட்டவும் அவனையே வந்து உணர்த்த வைக்கவும் கொடுத்து அப்புறம் இந்த பாசுபத அசுரம் கொடுப்பதாக இருக்கு. பல இடங்கள்ல பார்த்தனுக்கு அருள் செய்தது நமக்கு அது வருகிறது. அப்புறம் மார்க்கண்டேயரை காப்பதற்காக காலனை உதைத்த அந்த வரலாறு, சரணடைந்த சந்திரனை எடுத்து சூடிய வரலாறு, கடல் கொள்ள மிதந்தது, இது வந்து தோணிபுரம் மட்டும் இல்லை, இன்னொரு தலம் இருக்கு நான் சொல்றேன். அம்பிகைக்கான இடுகாட்டில் நடமாடுதல், இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து
ஒரு எல்லாமே அழிந்து போன நிலை கிடையாது. ஊழி, பேரூழி, மாப்பேரூழின்னு இருக்கு. அப்போ தான் பெருமானே அருவமாக போகக்கூடிய நிலையும் ஒன்று இருக்கும்ல. எப்படி எப்போது எங்கேயுமே அருவமாக நிறைந்து இருக்கக்கூடிய பெருமான் இந்த மாயா காரியத்தில் சம்பந்தப்பட்டுதான் உருவமாக வராரு. அப்ப உருவமாக கடைசியில தனித்து நின்றாலும் மாயா காரியம் சம்பந்தப்பட்ட அந்த உடல் அப்படிதான் நமக்கு வரும். அப்போ முற்றிலுமாக அருவமாக போறக்கூடிய நிலை. இப்போ நட்டமாடும் போது அவர் மட்டும் இல்லை, அங்க பல்பூதங்கள்லாம் இருக்கு பாருங்க. இந்த நட்டமாடிய குறிப்பு வரும்பொழுது அங்க பூதங்கள்லாம் பாடவும், காளி காண, அது அம்பிகை காணவும், அஞ்சி காணவும் அப்படி நடனம் ஆடும் போது இது பேரொழியில் ஆடக்கூடிய நடனமாக எடுத்துக்கொள்ளலாம். அந்த இறை இயக்கம் நள்ளிரவில் நட்டம் ஆடும் பெருமானைன்னு சொல்லும் பொழுது நிறைய பாடல்கள்ல பகல்ல நட்டம் ஆடியவர் ஒரு இடத்துல தான் நான் குறிப்பு பார்த்தேன். தேட தேட இரவு நேரத்துல நடமாடுவது தான் இருக்கு. ஆனா பகலிலும் இரவிலும் ஆடுவார்னு நேற்று ஒரு குறிப்பு வந்தது. அப்ப பகல்ல ஆடுவார் என்று அந்த உம்மு இருக்கிறதால அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று எப்பொழுதும் 24 மணி நேரமும் இந்த உயிர்களை காக்க பண்ணியிருக்காரு. கடல் கொலை மிதந்தது இந்த நம்ம சீர்காழி. அதற்கான அந்த குறிப்பு இதுலயே இருக்கு. நிறைய பாடல்கள்ல இங்க சீர்காழிலேயே இருக்கு. அப்புறம் எப்பொழுதும் போல அடிமுடி தேடிய படலாம். அந்த முதல் பாட்டுல ஏன கொம்பு இல்லாமை சொன்னோன்னு ஐயா டக்குன்னு எனக்கு அது நினைப்பு முட்டலாமையில நாகமோடு அந்த பாடலை சொல்லியது மிகவும் சிறப்பாக இருக்கு. அப்புறம் என் செயல், அதாவது இந்த பாசத்தெல்லாம் சொல்லும் பொழுது நமக்கு என்று எந்த செயலும் கிடையாது, இறைவனுக்கு தான் அந்த செயல்னு அந்த குறிப்புது. இப்போ அந்த அந்த இது சொன்னீங்க ராகுக்கு எதுன்னு சொன்னீங்க இல்லையா, அதுலயே இன்னொரு திருப்பதிகத்துல 3வது திருமுறை 67வது திருப்பதிகம் 7வது பாடல்ல சாதாரி பண்ணு இங்க சீர்காழிலேயே பரவமுது விரவ விடல் புரளமுறும் அறவை அறி சிரமறிய அச்சிரம் அரண சரணம் அவை பரவ இருகிரகம் அமர் சிரபுரம் அதே என்று சொல்லி தெளிவாக ஞானசம்பந்த பெருமான் இங்க குறிப்பாக கொடுத்தவர். அதே சீர்காழியில் உள்ள அந்த இதுல பறவ அமுது விரவுன்னா இந்த அமுது பறவை, புரளமுறும்னா புரண்டு எழக்கூடிய அறவை யார் அறிகிறாரு? அரி சிரமறிய பெருமாள் அது சொன்னீங்க, 2 பேரும் காட்டி கொடுத்துட்டாங்கன்னா அதெல்லாம் உண்மைதான். அதுதான் இது. அச்சிரம் அரணை சரணம்னு சொல்லிடுது. இறைவா நீ தான் சரணம்னு சொல்லி அந்த பாம்புகள் இந்த சிரம் அந்த தலையே சொன்ன உடனே அவை பரவ அதை இரு கிரகம் என்று சாயா கிரகமாக அங்க பெருமான் தான் நிலையில் இருத்திருக்கிறாருங்கிறது மிகவும் தெளிவாக அங்க இருக்கு. இந்த வினை கொள்கை நிறைய இதுல இருக்கு. அந்த இதுல பார்க்கும் பொழுது 2வது பாட்டுல பொருள்கள் நீளமுடற்று அன்னலார் சிரபுரம் என்று தலத்தை மட்டும் இல்லை அன்னலார் உரைகின்றன்னு நம்ம சேர்த்துக்கணும். அங்கே பொருள்ல கூட தர்ம உரையில நீங்களே சொன்னீங்க, அப்படிதான் பிண்ட பொழிப்பு அப்படிதான் போட்டிருக்காங்க. அன்னலார் விரும்பி உரை சிரபுரம் தொழ வினை நில்லாவே என்று சொல்லியிருக்காங்க. அந்த பஞ்சபூதம் நல்லா அழகாக சொன்னீங்க. எளிமையாக சொல்லும் பொழுது நம்ம இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க வேண்டாம். நில நீர் நெருப்பு காற்று ஆகாயம்னு பஞ்சபூதங்கள், சூரிய சந்திரன் அக்னி ஈயமானம் உயிர், இதெல்லாம் தான் அட்டமூர்த்தியாக இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. உயிர்ப்பு நிலை வரக்கூடியது இது. அடுத்தது முதுகுன்றத்துலேயும் இந்த வெள்ளம் இருக்கு இல்லையா, வெள்ளம் இங்கே சீர்காழியில் மட்டும் இல்லை, சீர்காழி நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 7-8 கிலோமீட்டர் கடல்ல இருந்திருக்கு. பழைய காலத்தில் எப்படி இருந்ததுன்னு தெரியல. ஏன்னா இதற்கு சீர்காழிக்கு கிழக்க தான் கடல் இருக்கு. கிழக்க ஒரு 3 கிலோமீட்டர்ல திருக்குறுகாவூர் வெள்ளடை நேரடியாக இருக்கு. அங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர்ல திருமுல்லை வாயில் என்பது கடற்கரையில உள்ள அந்த ஊர், அதுல ஒரு இது இருக்கு. ஆனால் ஓடம்போக்கி என்ற ஒரு ஆறு கடல்ல இருந்து தொடர்பு பட்டு இருக்கு. அதனால அது கடல்களாக சூழப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அப்படி அதை கருத்தில் கொள்ளலாம். ஏன்னா எல்லாமே கடல் இருக்கு. அப்புறம் கடலோட அதெல்லாம் தான் வந்ததில்லை. இப்போ சுனாமியில நிறைய ஒரு 5 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர்லாம் சில ஊர்லாம் வந்தது, அதை போல இருக்கு. ஆனா முதுகுன்றம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம கடற்கரையிலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் இருக்கும். நம்ம இந்த கீழே கடல்லேருந்து 40 கிலோமீட்டர் இருக்கு. அதே ஒரு பேரழிவு காலத்துல மூடும் வெள்ளத்து உயர்ந்தது முதுகுன்றே என்று 1வது திருமுறை 53வது பதிகம் 4வது பாடல்ல, ஓவா உவரி கொள்ள உயர்ந்தா என்று 2வது திருமுறை 64வது பதிகம் 1வது பாடல், 2 தொடருமே அங்க திருமுதுகுன்றத்துல. திருமுதுகுன்றமும் இந்த அழிவு காலத்துல நீரால் சூழப்பட்டு
உயர்ந்தது என்று அந்த கருத்து இருக்கு. அந்த நன்றாக சொன்னீங்க. தன்முனைப்பு இருந்தால் திரோதானம் வந்து விளையும் என்ற அந்த கருத்து நீங்க சொன்னது இது இருக்கு. இந்த பசுபதி பரமேட்டி என்பதை கொஞ்சம் விளக்கி இருக்கணும். வேற ஒன்றும் இல்லை. பசுபதினா உயிர்களுக்கெல்லாம் வந்து தலைவனாக இருக்கக்கூடிய வேறு யாருமே கிடையாது. அவரை தவிர இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களுக்கும் வந்து தலைவனாக இருக்கக்கூடியது. பரமேஸ்வரன்கிறது பெரிய சொல், இறைவனை குறிக்கக்கூடிய. சில இடங்கள்ல தான் வந்து வரும் பரமேஸ்வரன் சொல்லி. இவருக்கு மேல பரம் கிடையாது, இவர் ஒருவர் தான் ஈஸ்வரன், அதுவும் பரமேஸ்வரன் என்ற அந்த சொல்லு. இந்த புண்தலைங்கிறதுக்கு இழிவான தலைன்னு சொல்லி அங்க எடுத்துக்கலாம். தேரிகளார்னா இறைவனுடைய அருள் கிடைக்காதது, அதனால அவர்களுக்கு வந்து இறைவன் அருள் கொடுக்கல. பக்குவ நிலை வரும் பொழுது புறப்புற சமயத்தாருக்கு அந்த அருள் கொடுக்கல. அவர்களே வந்து இழித்தும் பழித்தெல்லாம் பேசி அந்த பாவத்துக்கெல்லாம் ஆளாகி அப்படிலாம் தான் வருவார்கள். மிக மிக சிறப்புயா. இதுல வந்து நான் சொல்றதுக்கு இல்லை, நன்றாக நீங்கள் வந்து கடுமையாக வந்து உழைத்திருக்கிறீர்கள். ஏன்னா நம்ம இதுல அனுபவம் இருக்கிறதால சொல்றேன். சரி ஏதோ சொல்றாங்கன்னு அப்படியே படிச்சுட்டு போய் சொல்லணும்னு சில பேர் வந்தாங்க. இல்ல, மிக மிக நான் உள்ளதுதான் சொல்றேன். மிக கடுமையாக வந்து இது பண்ணி நீங்க பரந்த ஒரு அறிவு இருக்கிறதால, அந்த திருமுறைகள்ல உங்களுக்கு பரந்துபட்ட ஒரு அறிவு இருப்பதால் பல இடங்களிலே உடனே வந்து நிறைய சொன்னீங்க, நிறைய வந்து எடுத்து சொன்னீங்க. ஒத்த கருத்துக்களை எல்லாம் வந்து எடுத்து சொன்னதும் நன்றாக இருந்தது. மேலும் மேலும் நீங்கள் வந்து அடிக்கடி இந்த வாய்ப்பு வரும்பொழுதெல்லாம் இதில் கலந்து கொண்டு இந்த ஞான செய்திகளை விளக்கம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இதை நடத்தக்கூடிய அம்மா அவர்களுக்கும் இதில் பங்கேற்று புண்ணிய பேர் அடையும் அனைவருக்கும் இறைவன் திருவருள் முழுவதுமாக கிடைக்க வேண்டும் என்று இறைஞ்சி கோமல் சேகராகி நான் விடைபெறுகிறேன். வணக்கம். கண்டிப்பா.